ஹாய் டியர், இன்றைக்கி நம்ம ஜூனியர் பக்கத்தில் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன். அண்ட் உங்களுக்கு எஃப்எஃப்எல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா, லைக் எபிசோடாக பார்க்க பிடிக்கும் அப்படின்னா, என்னோட இன்னொரு சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஆல்ரெடி ஜேகேக்கு ஒரு எஃப்எஃப் முடிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் மேக்னி லைனோட எஃப்எஃப்பும் முடிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வெயிட் பண்ணி பார்க்க பொறுமை இல்லாதவங்க, ஸோ இந்த 2 எஃப்எஃப்பும் வந்துட்டு ஆல்ரெடி ஃபினிஷ் ஆகிடுச்சு. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சா அதை பாருங்கள். அண்ட் தேவ் பார்க்க பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்கோயிங்காக ஒரு எஃப்எஃப் போய்கிட்டு இருக்குது. அதுவும் சீக்கிரம் முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு எஃப்எஃப் பார்க்க பிடிக்கும், ஒரு ஸ்டோரியை நல்லா எலாபரேட் பண்ணி உங்களுக்கு எபிசோடாக பொறுமையாக பார்க்க பிடிக்கும் அப்படின்னா அந்த சேனல் செக் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு பொறுமை பத்தலை அப்படின்னா அந்த 2 எஃப்எஃப்பும் ஆல்ரெடி நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அதை ஒன்றா உட்காந்து ஃபுல்லாக கூட பார்த்துடலாம். ஓகே டியர், ஸோ அந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் கொடுத்துருப்பேன். அண்ட் செக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே டியர், மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கண்ண முடிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடுறீங்க. என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? அம்மா நாங்கள் போகலம்மா அப்படிங்கிறீங்க. அவங்க வந்துட்டு ஏய் என்ன அவ்வளோ பெரிய காலேஜ், அங்கே போய் படிக்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குதா? ஒழுங்காக போய் படிக்கிற வழியை பாரு. ஏன்டி பணம் கட்டி சேர்த்து விட்டு ஒரு செமஸ்டரே முடிச்சிட்ட, அப்புறம் எதுக்குடி பயந்துக்கிற? போ ஒழுங்காக முடிச்சுட்டு வா, டைம் ஆகுது பாரு, எஞ்சி கிளம்பு, அப்பாவை கொண்டு போய் விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்கிறாங்க. நீங்கள் வேண்டா வெறுப்பா போகிறீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பொண்ணு, ஓகேவா? உங்களை காலேஜில் சேர்த்துக்குது பார்த்தீங்கன்னா கேரளா. உங்களுக்கு அங்கே போகவே ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஊர் பிடிச்சிருக்குது, ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது தான். ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயந்துக்கிறீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்பாவும் எதா இருந்தாலும் அப்பாட்ட சொல்லுன்னா பயந்துக்காத, நல்லா படி அப்படின்னு சொல்லி உங்களை பஸ் வச்சு விட நீங்களும் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு பஸ் ஏறிட்டீங்க. இப்போது அந்த கேரளா வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருக்குல்ல. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் கேரளா போகிறீங்கன்னா தமிழ்நாட்டு பார்டர் முடிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் கேரளா உள்ளே என்டர் ஆகிருப்பீங்கள. ஸோ அங்கே என்டர் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே பயந்துகிட்டே பார்த்துட்டுருக்குறீங்க. நீங்கள் பயந்துகிட்டே பார்த்துட்டு இருக்க மாதிரி சடனாக ஒரு பஸ் ஸ்டாப்பில் அந்த பஸ் இருக்கும்ல, ஸோ அது பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணுறாங்க. அடுத்த செகண்டுக்கு அதுலேருந்து யாரோ ஒருத்தன் ஏறி வரான். ஸோ சும்மாலாம் கிடையாது, அப்படியே 2-3 பேர்த்து கூட தான் வரான். அவனை பார்த்ததும் பயந்துடுறீங்க. ஆனால் அவன் நேராக உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்கள எழுப்பி விட்டுட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்ன பேபி இத்தனை நாள் என்னை விட்டுட்டு எப்படி இருந்த? நீ எப்படி இருந்தியோ, ஆனால் என்னால் சுத்தமாக இருக்கவே முடியல. ஆமாம், ஒரு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டியா? நீ ஒரு மெசேஜ் கூட பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு கோவமும் வருது, பயமும் இருக்குது. இங்கே பாருங்கள், எனக்கு எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் படிக்க தான் வந்தேன். இந்த மாதிரி பண்ணாதீங்க. என் அப்பா கிட்ட சொன்னால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஓ அப்பா கிட்ட கூட சொல்கிற அளவுக்கு யோசிச்சிருக்கியா? ஆனால் உன்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணினா என் ஊரில் நீ இருக்க முடியாது. உனக்கு தெரியும்ல ஐயாவோட பவர் என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறா. ஸோ லவ் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா ப்ளீஸ் நான் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கண்ணா, நான் இங்கே படிக்க தானே வந்தேன், என்னை படிக்க விடுங்கண்ணா, எதுவாக இருந்தாலும் நான் படித்து முடிச்சதுக்கப்புறமா பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்ல, அதானே நீ படித்து முடிச்சுட்டு சிட்டா பறந்து போயிடுவேன், நான் வந்து அப்படியே பேன்னு உட்காந்து வேடிக்கை பார்க்கட்டா? அதெல்லாம் முடியாது. நான் உங்ககிட்ட என்னமா கேட்குறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் ரவுடின்னு சொல்லிட்டு நீ பயப்படுறியா? நீ பயப்படலாம் வேணாம். எப்படி, ஏன் உனக்கு என்னை பார்த்து பயம் வருது? நான் என்ன கரடி மாதிரி இருக்கிறேனா? இல்லை அழகாக ஹேண்ட்ஸமாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ணா அப்படி இல்லைண்ணா, லவ் அழகெல்லாம் பார்த்து வராதுண்ணா அப்படிங்கிறீங்க. அப்புறம் என்ன இவ்வளோ தெளிவாக இருக்க? அப்புறம் என்ன என் கூட சுற்றி அப்படி பண்ண இது பண்ணு எதாவது கேட்குறேண்ணா? லவ் பண்ணுன்னு தானே கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, அண்ணா ப்ளீஸ்ண்ணா எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுண்ணா அப்படிங்கிறீங்க. அவனுக்கு கடுப்பாயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிறவனை ஓங்கி பலான்னு ஒரு அரைஞ்சிட்டு, இங்கே பாருடா, நாளைக்கு வருவேன் காலேஜுக்கு, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும், ஒரே வார்த்தை பிடிச்சிருக்குன்னு. அதை தவிர வாயில் வேறு ஏதாவது வந்துச்சுன்னா அங்கேயே புதைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸை நிறுத்த சொல்லி அங்கேருந்து இறங்கி கோவமாக போயிடுறான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. அங்கே இது எல்லாத்தையுமே ஒரு தாத்தா பாட்டி அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கப்பல். ஸோ அவங்க பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அவன் இறங்கி போனதுமே அவங்க அப்படியே உங்களுக்கிட்ட பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, டேய் இங்கே பாரு அப்படின்னு சொல்ல, அப்படின்னு சொல்லுவீங்க. தமிழ்நாடா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லுவீங்களா? நாங்களும் தமிழ் பேசுவோம். சரி உனக்கு அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் பாட்டி, எனக்கு இங்கே வர்றதுக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்புறம் என்னடா உன் வீட்டில் சொல்லி நீ அங்கேயே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, சொன்னேன். ஆனால் என் வீட்டு கஷ்டம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு
இருந்த பணத்தை எல்லாமே என் படிப்புக்காக இங்கே கட்டியிருக்காங்க. என்னால் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு போக முடியாது. நான் பாதியில் போனால் பணத்தை திருப்பி தர மாட்டாங்க. படிப்பும் கெட்டுரும், பணமும் போயிடும். அதெல்லாம் என் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து சேர்த்து வச்ச பணம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இதுதான் என் தலையெழுத்து போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுக ஆரம்பிக்க, அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா, டேய் நீ பேசாமல் போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுனா எனக்கு கொன்னே போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துட்டு அழுகுறீங்க. இங்கே பாரு, நீ பயப்படாத, நான் சொல்கிறேன்ல, அந்த ஒரு போலீஸ்கிட்ட போய் சொல்லு. அவர் உன்னை காப்பாற்றுவார், புரியுதா அப்படின்னு சொல்ல. எந்த போலீஸு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. முதல்ல நீ எங்கள் கூட வா, நீ எங்கே தங்கியிருக்க அப்படின்னு கேட்க, நான் நான் ஒரு ஹாஸ்டலில் அப்படின்னு சொல்வீங்க. சரி ஓகே, இப்போ நாங்கள் உங்கள் கூடயே வரோம். நீ அந்த ஹாஸ்டலை காலி பண்ணிவிட்டு எங்கள் கூட வா, சரியா? நான் உன்னை எங்களோட மேலே வீடு வந்துட்டு காலியாக இருக்குது, அங்கேயே வச்சுக்கிறேன் அப்படிங்க. அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லையே அப்படிங்கிறீங்க. நீ ஹாஸ்டலுக்கு எவ்வளோ கொடுப்பியோ அவ்வளோவே கொடு, சரியா? நீ பாதுகாப்பாக இருக்கணும்ல, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூடயே வராங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா நேராக உங்களோட ஹாஸ்டலில் போயிட்டு வெக்கேட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போக மறுபடியும் பயம். ஏன்னா அவன் திருப்ப திருப்ப வந்து தொல்லை பண்ணுவான். ஸோ அவனுக்கு தெரியாமல் எங்காவது போயிடலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் கூப்பிட நீங்களும் நம்புறீங்க, வேறு வழி இல்லை. அதனால் நீங்கள் அப்படியே வெக்கேட் பண்ணிவிட்டு அவங்க கூடயே ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடுறீங்க. ஸோ அவங்களும் என்னோடய மேல் வீடு காலியாக தான் இருக்குது வான்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்து அனுப்புகிறாங்க. நீங்களும் போயிட்டு அங்கே திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு, பாட்டி இந்தாங்க பணம் அப்படின்னு கொடுக்க, அட்வான்ஸ் எல்லாம் வேணாம், நீ வாடகை மட்டும் ஹாஸ்டலுக்கு எவ்வளோ கொடுப்பியோ அதையே கொடு, சரியா அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படிங்கிறீங்க. பரவாயில்லடா, பத்திரமா இரு, முதல்ல போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நான் சொல்கிறேன்ல. ஸோ போயிட்டு நான் சொல்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடு, கண்டிப்பாக உன்னை வந்துட்டு பார்த்துக்குவாங்க, எந்த பிரச்சனையும் வராது. நீ நிம்மதியாக படிக்கலாம் அப்படின்னு சொல்ல, நிஜமாவா அப்படின்னு கேட்குறீங்க. பாட்டி சொல்கிறல்ல, போயிட்டு ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் சரின்னு போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே கீழே வர, தாத்தா பார்த்தீங்கன்னா இந்தா சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போ அவங்களும் என்ன முன்ன பின்ன தெரியாதவங்க திடீர்னு கூட்டிகிட்டு வந்து சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறியா அப்படின்னு கேட்க, அது வந்து அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் அதுக்கு தான் பயந்துருப்பீங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பயப்படுறதுனால இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க. நீங்களும் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்க, எங்களோட பேத்தி, எங்களுக்குன்னு இருந்தது அவள் மட்டும்தான், அவளும் ஒரு நோயில் இறந்து போயிட்டா, நாங்கள் 2 பேர் தான் இங்கே தனியாக இருக்கோம். உன்னை பார்க்குறதுக்கு எனக்கு என் பேத்தி மாதிரியே ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். உன்னை நாங்கள் தப்பாலாம் இது பண்ணவே மாட்டோம், எங்களை நம்பலாம், சரியா? உன் சொந்த தாத்தா பாட்டி மாதிரி நினச்சிக்கோ, சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்க. இப்போது அப்படியே தான் அவங்க, இந்தா இதுதான் அட்ரெஸ்ஸு, போலீஸ் ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது, நீ போயிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வா. முக்கியமாக இன்ஸ்பெக்டரை பார்க்கணுன்னு சொல்லு, சும்மா எழுதி கொடுத்துட்டு வரக்கூடாது, இன்ஸ்பெக்டரை பார்க்கணுன்னு சொல்லு, அவர் வெளியே போயிருந்தா கூட வெயிட் பண்ணி பேசிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்ல, அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி கொடுக்குறாங்க. நீங்களும் அந்த ஆட்டோவில் ஏறி போகிறீங்க. இப்போ நேராக பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பீங்க. அங்கே போய் நிற்கும் போதே பயமாக இருக்குது. எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் நான் வந்ததே இல்லை, அதுவும் இங்கே வந்து இங்கெல்லாம் வர வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்க, அங்கே வெளியே உட்காந்துருப்பாங்கல்ல ஒரு போலீஸ், அவங்க பார்த்துட்டு, யார்மா நீ, எதுக்கு இப்போ நின்றுருக்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்க, சார் அது வந்து இன்ஸ்பெக்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்ஸ்பெக்டரா, உள்ளதாக இருக்காரு போ அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ நீங்களும் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போவீங்க. அப்போ உள்ளே வந்துட்டு நிறைய டேபிள்லாம் இருக்கும்ல, ஸோ யார் எதுன்னு தெரியலை. எல்லோரும் பார்த்தீங்கன்னா மலையாளம் பேசுகிறாங்க. உங்களுக்கு மலையாளம்லாம் சுத்தமாக வராது, அரைகுறையாக புரியுமே தவிர மலையாளம் வராது. ஸோ நீங்கள் அப்படியே தித்துன்னு முழிச்சிட்டே நிற்க, அங்கே இருக்கிற எல்லாருமே, யார்மா நீ, என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஸ்பெக்டரை பார்க்கணும், நான் இந்த ஒரு காலேஜில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஓகே ஓகே, உள்ளே இருக்காரு போ அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போயிட்டு அப்படியே டோரை நாக் பண்ண, அவர் வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாரா. நீங்கள் அப்படியே உள்ளே போய் நின்றுட்டு சார் அப்படின்னு கூப்பிடுறீங்க. அப்போது அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ஜூன் தான் ஒரு ஃபைலை படிச்சுட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் கூப்பிட்டதுமே அப்படியே உங்களை பார்த்துட்டு ஏண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. தமிழா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்படின்னு சொல்லுவீங்களா? சரி, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க,
சார் அது வந்து நான் இந்த காலேஜில் படிக்கிறேன், ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன், ஒரு செமஸ்டர் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல ம் அப்படிங்கிறாரு. நான் இங்கே படிக்கும்போது ஒரு ஒரு ரவுடி என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கு பயமாக இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, யார் பேர் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. பேரெல்லாம் தெரியாது சார் அப்படின்னு சொல்ல, பேரே அறியலா அப்படிங்கிற மாதிரி ஏதோ மலையாளத்தில் பேச ஆ அப்படிங்கிறீங்க, புரியாதா? ஆ, பேரே தெரியாமல் யாரை நான் போய் கேட்குறது? எப்படி இருப்பான், எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து இந்த மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு அவனோட அடையாளம் எல்லாம் சொல்ல, இவரும் அவர்கிட்ட லிஸ்டெல்லாம் இருக்கும்ல ஃபோட்டோ, அதெல்லாம் எடுத்து காட்டி நான் நைட்டு நோக்கு அப்படிங்கிறாரு. ஆ அப்படிங்கிறீங்க, நான் நல்லா பாரு, செக் பண்ணு யாருன்னு சொல்லு அப்படிங்கிறாரு. ஆ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்லாம் எடுத்து பார்க்குறீங்க. ஸோ ஃபைலில் அதில் ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு இவனா அப்படிம்பீங்க. ஆ இவனா, சரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நாளைக்கு அவன் என்ன ஒத்துக்கல அப்படின்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லனா அங்கே கொண்டு போச்சிருவேன்னு சொல்லியிருக்கான். நான் காலேஜ் போக பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல, நீ பயப்படாத. நீ காலேஜ் எத்தனை மணிக்கு போவ அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒரு 9 மணிக்கு அப்படின்னு சொல்ல, 8:30க்கு நான் அங்கே இருப்பேன், போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. வேணாம், நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அனுப்பி விட்டுறாரு. ஸோ இப்போ அப்படியே தான் நீங்களும் அப்படியே வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு கிளம்பி போகணும், பயமாக இருக்குது. தாத்தா பாட்டி இருந்துட்டு பத்திரமா போயிட்டு வா சொல்லிட்டல்ல, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்ல, சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஸோ போகிற வழியெல்லாம் பார்க்கலாம், அந்த போலீஸ் மட்டும் வரலன்னா பிடிச்சிருக்குன்னு அது சொல்லிடலாம், இல்லைனா கொன்றுவான் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நீங்கள் அப்படியே உங்களோட காலேஜுக்கு போகிறீங்க. அங்கே போய் நிற்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே நிற்கிறான். உங்களுக்கு அவனை பார்த்ததுமே கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. சுற்றி முற்றி பார்க்குறீங்க, நம்ஜனை காணோம். அந்த போலீஸ் வரேன்னு சொன்னார், ஆனால் வரவே இல்லை. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே போலீஸையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி தேடுறீங்க, ஆனால் யாரையும் காணோம். அப்போ இவன் பார்த்துட்டிங்கன்னா ஓடி வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு, என்ன பேபி உள்ள வர தேடினியா, நான் இங்கே இருக்கேன் அங்கே தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஆசையாக வந்து பேசுகிறான். நீங்கள் இருந்துட்டு அண்ணா அப்படிங்கிறீங்க. அவன் பார்த்தீங்கன்னா அப்படி உங்கள் கணத்தில் கை வைக்க, அண்ணா அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல அவனுக்கு கடுப்பாயிடுச்சு. நேற்று நான் என்ன சொன்னேன், பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்னு சொன்னேன். அண்ணான்னு கூப்பிட்ற, என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு கேட்க, அது வந்து அப்படிங்கிறீங்க. உங்ககிட்ட இப்போது நான் கெஞ்சியெல்லாம் கேட்க போகிறதில்ல, உங்ககிட்ட 6 மாதமாக கெஞ்சி எனக்கு சலிச்சு போச்சு. அதனால் உனக்கு ஒரே ஆப்ஷன் தான், ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு என் கூட லவ் பண்ணு, டேட் பண்ணு, ரொமான்ஸ் பண்ணலாம். நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், என்கிட்ட நிறையா பணம் இருக்குது, உன்னை நல்லா வச்சுக்கிறேன், சரியா? இல்லை அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதான் அண்ணான்னு கூப்பிட்றேன், அண்ணான்னு கூப்பிட்டு நான் எங்கேயும் உன்னை வெட்டி புதைச்சிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறான். பயம் ஆயிடுச்சு உங்களுக்கு. 10 எண்ணத்துக்குள்ளே பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் 1 2 3 எண்ணிட்டு இருக்க உங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. அப்படியே பயந்து போய் நிற்கிறீங்க. 10 எண்ணி முடிச்சுட்டு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். ஆனால் அது வந்து அப்படிங்கிறீங்க. இதுக்கு மேலே உன்னோட விருப்பம்தான், நான் சொல்ல வரைக்கும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் அந்த கத்தி கூடுறா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்படியே அதை பார்த்து பயப்படுறீங்க. அப்படியே பின்னாடி பேக்வேர்டாக நடக்க அவனும், என்னடி சொன்னேன், பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்னு சொன்னல, அவ்வளோ திமிரா உனக்கு? என்ன லவ் பண்ணால் இது பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டியா? நான் ரவுடிடி, என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி இருக்குள்ள அருவாள் மாதிரி இருக்குது, அது அப்படியே ஊங்குறான் உங்களை வெட்டுறது மாதிரி. நீங்கள் அப்படியே கத்திட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு காதில் வந்து கையை 2 வச்சு அடைச்சிட்டு அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி கீழே உட்காந்துக்கிறீங்க பயத்தில். அப்போது அடுத்த செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விஷயமும் நடக்கலை. என்ன அப்படிங்கிற மாதிரி அண்ணாந்து பார்த்தா உங்கள் முன்னாடி யாருமே இல்லை. எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுற்றி முற்றி பார்த்தா அவன் ஒரு மூலையில் கிடக்குறான். என்ன அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. ஸோ உங்கள் பின்னாடி தான் ஆக்சுவலாக நம்ஜுன் நிற்கிறாரு. அவரை பார்த்தது தான் உங்களுக்கு உயிரே வருது. அவரை பார்த்த அடுத்த செகண்டுக்கு ஒரு பயத்தில் ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவருக்கு இது ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் வரல, ஏன் இன்ன வரைக்கும் வரல, நான் பயந்து போயிட்டேன் எங்கே வரலையோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்ல, ஏய் விடு முதல்ல அப்படிங்கிறாரு. இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. சரி பின்னாடி போய் நில்லு அப்படின்னு சொல்லுவார். இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறீங்க. அப்போ அவன் வேறு பார்த்தீங்கன்னா, ஓ அப்படியா விஷயம்,
இவனை பிடிச்சிருக்கா உனக்கு, இருக்குது இரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு 2 பேத்தையும் வெட்டுறன்ட்டு வந்துட்டுருக்கான். அப்போது நம்ஜுன் பார்த்தீங்கன்னா அன்யூனிஃபார்மில் வந்திருப்பாரு. ஸோ மஃப்டியில் வந்திருப்பாரு. அவர் ஏற்கனவே நீங்கள் வரும்போது நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே அங்கே வந்து வெயிட் பண்ணிவிட்டு எல்லாமே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறானுங்க பேசுகிறானுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு தான் இப்போ இப்படி வந்து நிற்கிறாரு. நீங்களும் விடவே மாட்டேங்கிறீங்க. அப்போ அவன் வேறு பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு வர இவர் டக்குன்னு பாக்கெட்லேருந்து கன் எடுத்து அப்படியே அவன் நெத்தியில் வச்சு சுட்டுருவார். அவ்வளோதான். நீங்களும் அதை பார்த்து இன்னும் பயந்து டக்குன்னு அப்படியே நம்ஜுன் மேலே அது மாதிரி கையை போட்டு கட்டி பிடிச்சிருப்பீங்களா, அப்படியே தள்ளி நின்றுக்கிறீங்க. உங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. அவரும் என்ன அப்படின்னு கேட்குறாரு. என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க, அதான் தொல்லை பண்ணுறான்ல, அதான் கொண்டுட்டேன், இனி எவனும் தொல்லை பண்ண மாட்டான். ஏய், எவனாவது அவளை தொல்லை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க, சார் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறானுங்க. நீங்கள் அப்படியே பார்த்து பயந்து அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. என்ன அப்படின்னு கேட்குறாரு. சார் நீங்கள் என்ன பண்ணீங்க, எதுக்காக அப்படி அவனை கொன்னீங்க, அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்க, ஏய் நீ தானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த அவன் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறான்னு, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்குன்னு கொல்லுவீங்களா சார், நான் டாக்டர் சார், டாக்டருக்கு படிக்கிற பொண்ணு சார், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, ஒரு உயிரோட வேலை உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, எத்தனை பேர் சாக விருப்பம் இல்லாமல் சாகுறாங்க, அவன் ஒன்றும் தப்பெல்லாம் பண்ணல சார், அவன் ரவுடியாக இருக்கான், தப்பு தான், எனக்கு பிடிக்காம என்னை தொல்லை பண்ணுறான், தப்பு தான், அவனை மிரட்டி மட்டும் தானே விட சொன்னேன், கொல்லவா சொன்னேன், ஏன் சார் இப்படி இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவர் மேலே கோவம் வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா செத்து போனவனுக்கு சிபிஆர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கை வச்ச மாதிரி அமுக்கிட்டு இருக்கிறீங்க அவன் நெஞ்சில். நம்ஜன் அப்படியே ஒரு கண்ணாடி போட்டு நின்றுருப்பாரு. அப்படியே அந்த கண்ணாடி கழட்டிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு வியர்டாக இருக்குது. ஒரு புள்ள திடீர்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறா, பாவம் சொல்லி ஹெல்ப் பண்ணா நம்மளே திட்டுறா, அதுவும் டார்ச்சர் பண்ணினவனே காப்பாற்ற ட்ரை பண்ணுறா, என்னடா உலகம் இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் செத்துட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஆம்புலன்ஸ்க்காவது கால் பண்ணுங்கன்னு சொல்லி அழுகுறீங்க. அவரும் ஆம்புலன்ஸ் எதுக்கு, அவன் செத்துட்டான் அப்படிங்கிறாரு. சார் மனசாட்சி இல்லாமல் பண்ணாதீங்க ப்ளீஸ், கால் பண்ணுங்கன்னு சொல்ல, போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்கேன், வந்துடுவாங்க, அப்புறம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸும் வரும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வா போகலான்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் என்னை விடுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் எதுக்கும் கூட வரணும் அப்படின்னு கேட்க, நீ இங்கே இருந்தீன்னா தேவையில்லாமல் உன்னோட பேர் அடிபடும், ப்ரெஸ் எல்லாம் வருவாங்க, அதனால அமைதியாக நீ காலேஜ் போயிடு, இல்லைனா வீட்டுக்கு போயிடு அப்படிங்கிறாரு. சார் என்னால் தான் இவன் செத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க, தேம்பி அழுகுறீங்க. அவரும் சரி நீ முதல்ல கிளம்பு, காலேஜுக்கு போ, எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே அனுப்பி வைக்க, ஏன்னா ப்ரெஸ் மீடியாலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே இங்கே நின்னா உன் ஃபோட்டோ எல்லா பேப்பர்லேயும் வர ஆரம்பிச்சிடும். தேவையா உனக்கு, உன்கிட்ட நான் எதுக்கு கம்ப்ளைண்ட் கூட எழுதி வாங்கலன்னு தெரியுமா, தேவையில்லாமல் உனக்கு பிரச்சனை வரும்னு தான், போ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுற. நீங்களும் அழுதுகிட்டே போயிடுறீங்க. இப்போது அப்படியே தான் அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோரும் வந்துட்டு அவன் தேடப்பட்ட ஒரு ரவுடி தான் போல இருக்குது, நிறையா பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருப்பான், அதனால அவர் என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டாரு. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லலாம் வந்துட்டு இருக்குது. அப்போ நீங்கள் காலேஜெல்லாம் முடித்து வீட்டுக்கு போகிறீங்க, சோகமாக வீட்டுக்கு போகிறீங்க. அப்போது பாட்டி இருந்துட்டு ஹே இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன பாட்டி அப்படின்னு கேட்க, நான் சொன்னேன்ல, சொன்ன மாதிரியே நடந்துருச்சா, இதுக்கு தான் அவன்கிட்ட சொல்ல சொன்னேன் அப்படிங்க. பாட்டியா அவனை கொன்னுட்டாரு பாட்டின்ட்டு அழுகுறீங்க. அட பொண்ணு, நீ எதுக்கு இதுக்காக அழுதுட்டு இருக்க, அவன் எவ்வளோ பெரிய ரவுடி தெரியுமா, அவனை கொன்னது நல்லது தான் சரியா, உன்னை மாதிரி நிறைய பேர் நிம்மதியாக இருப்பாங்க, போ அப்படிங்கிறாங்க. நீங்களும் மேலே போக, ஏய் இரு இந்த ரூமுக்கு போ அப்படின்னு சொல்ல, எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அந்த வீட்டில் தான் அந்த போலீஸ்கார பையன் இருக்கான், போயிட்டு தேங்க்ஸ் சொல்லு, இனிமேல் உன்னை அவன் தொல்லை பண்ண மாட்டான்ல, செத்து போயிட்டான், போயிட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் அவன் இருக்கிற தைரியத்தில் தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே, இல்லைன்னா நாங்கள் எப்படி கூட்டிகிட்டு வர முடியும் வயசான காலத்தில், அவன் இருக்க தைரியத்தில் தான் உள்ளே கூட்டிகிட்டு வந்தேன், சரி ஓகே நீ போயிட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. நீங்கள் அந்த ஸ்டெப்பில் நின்று யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. கீழே பார்த்தீங்கன்னா பாட்டியோட வீடு, ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் இருக்கிறீங்கள, ஸோ அந்த பக்கம் வீடு, ஸோ லெஃப்ட் சைடு படிக்கட்டில் ஏறினா உங்களோட வீடு, ரைட் சைடில் ஒரு படிக்கட்டு இருக்குது அதில் ஏறினா அது அதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான், பட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா கீழே இந்த பக்கம் இருந்து இருக்கும், ஸோ உங்கள் வீட்டில் இருந்து அப்படியே ஒரு மதில் மாதிரி குறுக்க இருக்கும், அதனால் அந்த ஸ்டெப்பு கீழேயே நின்றுட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க, போகலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே நிற்க. அப்போ டக்குன்னு உங்கள் பின்னாடி வந்துட்டு ஏண்டா யார் அது அப்படின்னு கேட்குற மாதிரி சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ஜூன் தான் இப்போ தான் வந்திருப்பார் போல்.
நீங்கள் அவரை பார்த்ததுமே அது அப்படிங்கிறீங்க. நீயா? இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் இங்கே தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்வீங்களா? எங்க இங்கேயா அப்படின்னு கேட்குறாரு. ம் ஆமாம் அப்படின்னு சொல்ல, ஓ அப்போது அவங்க தான் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி உன்னை அனுப்பி விட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. ம் ஆமாம் அப்படிங்கிறீங்க. சரி போ, போயிட்டு பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் மேலே போக, நீங்கள் அப்படி நின்று பார்த்துட்டே இருக்கிறீங்க. அவரும் திரும்பி பார்த்துட்டு, என்ன தேங்க்ஸ் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் கோவம் வந்துச்சு உங்களுக்கு, அப்படி இருக்கிற மேலே ஏறி போகிறீங்க. அவரே ஒரு மாதிரி இருக்குன்னு பயந்துறாரு, என்ன இப்படி வரான்ட்டு. ஸோ மேலே ஏறி போய் நின்றுட்டு, எதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? கொலை பண்ணிட்டு வந்திருக்கிறவங்களுக்கு யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எனக்கு எரிச்சலாக வருது உங்களை பார்த்தா. அப்படியே சுட்டு கொல்றீங்க. அவன் மனுஷனா மாடா? மாடா இருந்தால் கூட கருணை காட்டுவாங்களே, மனுஷங்களுக்கு கருணை காட்ட மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்த. அப்போ நம்ஜுன் உங்களை ஷாக்காக பார்க்குறாரு. ஹலோ இங்கே பாரு, நீ எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம், திட்டாமல் இரு போதும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவார். நீங்கள் அப்படியே கோமா இந்த பக்கம் இறங்கி வந்துட்டு இருக்க. தாத்தா பாட்டி அப்படியே மேலே எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க கீழே நின்று. என்ன அவனையே திட்டுறா, சின்ன பொண்ணுன்னு நினச்சேன், அப்பாவே நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் அப்படியே கோமா அவங்கள கிராஸ் பண்ணி போகிறீங்க. அவங்க அப்படியே உங்களையும் பார்க்குறாங்க. அவ்வளோ கோமா போயிட்டு இருக்கிறீங்க. அப்போ தாத்தா பாட்டி இருந்துட்டு, இது எங்கே போய் முடிய போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க. அப்போது அப்படியே தான் நைட் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கீழே வருவீங்க. அப்போ 2 நாள் தானே ஆச்சு இங்கே வந்து. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் இங்கேயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே, அதுக்கும் நம்ம பணம் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு, உங்களுக்கு சமைக்க தெரியாது, அதனால் கீழே தான் சாப்பிட்டு இருந்திருப்பீங்க. 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா நம்ஜுன் டியூட்டியில் வந்திருக்க மாட்டார். ஸோ இன்றைக்கி நீங்கள் கீழே போய் சாப்பிட உட்காடுறீங்க. அப்போ நீங்கள் உட்காந்து அடுத்த செகண்டு அவரும் அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்கார, நீங்கள் அப்படியே அவரை முறைக்கிறீங்க. அப்போ பாட்டியும் தாத்தாவும் என்ன நடக்குது அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கம்முன்னு சாப்பாடு மட்டும் போடுன்னு சொல்லிட்டு தாத்தா பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட சொல்ல, பாட்டிங்க 2 பேத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ நம்ஜுன் பார்த்தீங்கன்னா அமைதியாக சாப்பிட்ருக்காரு. ஆனால் நீங்கள் அவர் முறைச்சிக்கிட்டு சாப்பாடு பிணைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்க அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே உங்களை பார்த்துட்டு எந்தா அப்படின்னு கேட்க, கொலைகாரா அப்படிங்கிறீங்க. ஹலோ அப்படின்பாரா. சி அப்படிங்கிறீங்க. அவரும் எவ்வளோ தைரியம் உனக்கு, பூனைக்குட்டியாட்ட பேசினேன், பாவமாக பேசினேன், அதுக்காக ஹெல்ப் பண்ணா கொலைகாரங்கிற என்ன அப்படிங்கிறாரு. அப்போ தாத்தாவும் பாட்டியும் ஆஹா ஏதோ பேசிக்கிறாங்க, வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போது நீங்கள் நம்ஜனை முறைச்சிக்கிட்டே எப்படி தான் ஒரு மனுஷனை, ஒரு உயிரை கொன்னுட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு தொண்டைக்குள்ளே இறங்குதோ அப்படின்னு சொல்லி கேட்க, அதை அவர் முறைச்சிட்டே கேட்குறீங்க. அப்போது நம்ஜனும் அப்படியே உங்கள் கிட்ட அப்படியே சாப்பாட்டை உங்கள் முன்னாடியே அவரோட வாயில் போட்டு அப்படியே முழுங்கிட்டு இப்படி தான் இறங்குது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு கோபமாக வருது. அக்கட்ட போ முதல்ல அப்படிங்கிறீங்க. எந்தா பறஞ்ச அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேசுகிறாரு. நீங்களும் ஹலோ தள்ளிப்போ, தூரப்போ, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்ல, பண்ணுறேன் டிஸ்டன்ஸு மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு இப்படி தான் ஏட்டிக்கு போட்டே சண்டையாகவே இருக்குது. அப்போது பாட்டியும் பார்த்தீங்கன்னா 2 சண்டை போட்டுக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே இந்தா இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதோ சட்னி கொடுக்க நீங்கள் அப்படியே சாப்பிட்ருக்கீங்க. அப்போது நம்ஜுன் பார்த்தீங்கன்னா, பாட்டி எங்கே பிடிச்சிங்க இதை, இப்படி ஒரே ரச்சையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாரா. அவங்களும் சிரிச்சுட்டே, பஸ்ஸில் அப்படிம்பாங்க. நல்லா பிடிச்சிங்க, பஸ்ஸில் பிடிச்சிங்க, நல்ல பிள்ளையாக பிடிச்சிருக்க மாட்டேங்க, ஹிம்சை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்ல, யார் ஹிம்சை அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் என்னதான் கோவப்பட்டு பேசினாலும் நீங்கள் ஒரு இன்னசென்ட்டான அப்பாவியான பொண்ணு. ஸோ நீங்கள் பேசுறது கோவத்திலே பேசினாலும் அது க்யூட்டாக தான் இருக்குது. யார் ஹிம்சை அப்படின்னு கேட்குறீங்க. நீ தாண்டி அப்படிங்கிறாரு. டி போட்டு கூப்பிட்றியா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படி தான் கூப்பிடுவேன். நீ என்ன என்னோட பெரிய பொண்ணா அக்கான்னு கூப்பிட்றதுக்கு, வேணா ஆயான்னு கூப்பிட்டா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு கோவம் வருது. அப்படியே தண்ணி சொம்பு இருக்குள்ள எடுத்து அப்படியே அவர் மேலே இடுறதுக்கு பார்க்குறீங்க. அவரும் கையை அடிச்சிடுவேன் கீழவையே அப்படிங்கிறாரு. பயந்துட்டு வச்சிடுறீங்க. ஸோ அப்படியே 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறீங்க மேலே. இப்போ மேலே போயிட்டு, இவ்வளோ திமிரு என்கிட்டயே அப்படி பேசுகிறான், காப்பாற்றினான் தான் இல்லைங்களே, அதுக்குன்னு கொலையாக பண்ண சொன்னேன், ஹெல்ப் தானே பண்ண சொன்னேன், யாராவது கொலை பண்ணுவாங்களா, கண்ணு முன்னாடி கொன்னுட்டான், என்னால் தான் அவன் செத்து போனான், அவன் ஆன்மா கூட சாந்தி அடையாது, எல்லாம் என்னால் தான். அவன் என்ன கேட்டான், லவ் தானே பண்ணுறேன்னு சொன்னான், எனக்கு பிடிக்கல தான், ஆனால்
அவன் லவ் பண்ணது ஒரு குத்தமா? அதுக்காகவா சாகுவாங்க? யாராவது லவ் பண்ணதுக்காக சாகுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த பக்கம் இவரை பார்த்தீங்கன்னா, எப்படி இப்படி கூட சில ஜன்மங்கள் இருக்குது. ஆ அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான், கிட்டத்தட்ட கொலை மிரட்டல் பண்ணியிருக்கான். அவளை மட்டும் இல்லை, நிறைய பேர்த்த டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான் ரவுடி. அவனை தான் கொன்னேன், நான் ஒன்றும் உத்தம புத்திரனை கொல்லலை. அவனை கொன்னதுக்கு என்ன கொலைக்காரங்கிறா? நான் என்கவுண்டர் பண்ணேன், கொலை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போது அப்படியே தான் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு நேரமாக துணி துவைக்கணுமா இருக்கும். இன்றைக்கி சண்டே. ஸோ நீங்கள் துணியெல்லாம் துவைச்சி காய போடுறதுக்கு மொட்டை மாடிக்கு மேலே எடுத்துகிட்டு போகிறீங்க. அதுக்கு மேலே ஒரு மாடி இருக்குது, மொட்டை மாடி. ஸோ அங்கே எடுத்துகிட்டு போக அப்போது நம்ஜனும் வந்துட்டு இன்றைக்கி லீவ் போல் மொட்டை மாடியில் நின்று அவர் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் அதெல்லாம் தெரியலை, நீங்கள் பாட்டுக்கு நேராக கொண்டு போயிட்டு துணியெல்லாம் நல்லா அப்படி புளி ஓலஸ் அந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துகிட்டு அப்படியே உதறிக்கிட்டு இருக்க. அவருக்கு பார்த்திங்கன்னா தண்ணியாக தெளிச்சுக்கிட்டு இருக்கு. என்னடா திடீர்னு மழை வருதுன்னு சொல்லிட்டு அவர் புஷ்அப் எடுத்துகிட்டு இருப்பார். என்ன மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் கீழேயே பார்க்கல. அப்படியே நீங்கள் அந்த கொடி இருக்கும் இல்லையா, துணி காய போடுற கொடி கை இருக்கும்ல, அதில் துணியை காய போட போகும்போது எட்ட மாட்டேங்குது. அப்போது உங்களோட கால் பார்த்தீங்கன்னா எதுலேயே பட அட கொஞ்சம் படிக்கட்டு மாதிரி இருக்கும் போல் மேடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, நல்லா நம்ஜன் தான் அங்கே புஷ்அப் எடுத்துகிட்டு இருப்பாரு. அவர் மேலே ஏறி நின்றுக்குறீங்க. அவருக்கு பக்கு நிற்குது என்னடான்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அப்படியே புஷ்அப் தானே எடுத்துகிட்டு இருப்பாரு. டக்குன்னு திரும்பி பார்க்க முடியல. நீங்கள் மனுஷன் மேலே நிற்கிறதே தெரியல, ஏன்னா செப்பல் போட்டுட்டு நிற்கிறீங்க. ஸோ செப்பல் போட்டுட்டு அவர் முதுகு மேலே ஏறிட்டு அப்படியே துணி ஜாலியாக காய போட்டுட்டு இருக்கிறீங்க. அப்போ அவரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக இந்த பக்கம் ஒரு மாதிரி டேர்ன் பண்ணுவார் பாருங்கள். நீங்கள் பொத்துன்னு கீழே விழுந்துருவீங்க. ஸோ நீங்கள் கீழே விழுந்ததுக்கப்புறமா அப்படியே ஆணு கத்திட்டு இருக்க. அப்போது நம்ஜன் எந்திரிச்சு பார்த்துட்டு, ஏய் என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு என்ன மிரட்டுறீங்க, எதுக்கு என்ன கீழே தள்ளி விட்டீங்க, நான் உங்களை என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறீங்க கோபமா. அப்போது நம்ஜன் பார்த்தீங்கன்னா, ஏய் என்னை பார்த்தா என்ன படிக்கல் மாதிரி தெரியுதா, மேலே ஏறி நிற்கிற நீ பாட்டுக்கும் அப்படின்னு கேட்குறாரு. நான் எங்கே உங்கள் மேலே ஏறினேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எகிரிட்டு போக என்ன அப்படிங்கிறாரு. அது அது வந்து நான் எப்போ உங்கள் மேலே ஏறினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூனைக்குட்டியாட்ட பம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. அவருக்கு சிரிப்பாக வருது. பட் இருந்தாலுமே எப்போ ஏறினியா, கீழே பாரு, கீழே ஏதாவது கல் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. கீழே பார்க்குறீங்க, ஒரு கல்லும் இல்லை. இல்லை அப்படின்னு சொல்ல, ஏதாவது ஸ்டெப் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. பார்க்குறீங்க, இல்லை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்புறம் எது மேலே ஏறி நின்ன அப்படின்னு கேட்க, ஏதோ உயரமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? எது உயரமாக இருந்தாலும் கீழே பார்க்காம வெப்பற பேன் ஏறிக்குவேன். இதுவே நான் மல்லாக்க படுத்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே துத்துன்னு முழிச்சிட்டு இருக்கா. என்ன முழிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. சாரி அப்படின்னு நீங்கள் சொல்லவும், தேங்க்ஸாகவும் வாயில் வராதுன்னு நினைக்கிறேன், சாரியெல்லாம் நல்லாவே வருது, கிளம்பு அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போக, இல்லை அப்படின்பாரா. என்ன அப்படின்னு கேட்குறீங்க, எதுக்கு மேலே வந்த அப்படின்னு கேட்குறாரு. துணி காய போட வந்த அப்படின்னு சொல்வீங்களா, காய் போட்டியா அப்படின்னு கேட்க சுற்றி பார்க்குறீங்க. ஒரே ட்ரெஸ் தான் போட்டிருப்பீங்க. இல்லை அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்ன காய் போட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஓரமாக போய் நின்றுக்கிறாரு. அப்போ நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து அப்படியே பிழியறீங்க. ஸோ அது பண்ணிவிட்டு அப்படியே உதற அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அவர் மூஞ்சிலே தெளிக்குது. ஆனால் அவருக்கு கோபம் வரல, ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. லைக் அந்த துணியை நீங்கள் உதறும் போது ஸோ சின்ன 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 துகளாக அந்த தண்ணியெல்லாம் வரும் இல்லையா, ஸோ அதெல்லாம் அப்படியே வருது. ஸோ உங்களுக்கும் அதாவது உங்களுக்கும் அவருக்கு இடையில அந்த துணியும் அந்த துகள்கள் தான் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் ஒவ்வொரு தடவை இப்படி பண்ண அவரோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா உங்களை மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஃபேஸ் அவருக்கு அந்த துணி கீழே போனதுமே தெரியிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக நின்றுக்கிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்க, நீங்களும் இப்போ ஒத்திரையெல்லாம் முடிச்சாச்சு, காய போடணும்ல, அப்படியே வந்துட்டு எக்குறீங்க. அந்த கம்பி பார்த்தீங்கன்னா எட்ட மாட்டேங்குது. இது வேறு எட்ட மாட்டேங்குது, இதை எப்படி தான் நான் காய போடுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு நின்றுக்கிட்டே இருக்க. அப்போது நம்ஜனும் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் ஏதாவது கம்பிக்கு இது கீழே இருக்கான்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் எதுவுமே இல்லை. அப்போது சடனாக உங்கள் பக்கத்தில் வந்து யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா நம்ஜுன் தான் உங்கள் கையில் இருக்கிற ட்ரெஸ்ஸை அப்படியே வாங்கிக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் காய போட்டு கொடுக்குறாரு மேலே. இல்லை இல்லை வா, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவரும் எப்படி
எக்கி எக்கி போடுவியா, இல்லை நான் கீழே படுக்கட்டா, ஏறி மேலே காய் போட்டுக்கிறியா அப்படிங்கிறாரு. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் என்ன, துணி காயணும்ல, காலைல காலேஜுக்கு போட்டு போகணும்ல, இங்கெல்லாம் வெயில் அதிகமாக இருக்காது, சீக்கிரம் மழை வந்துடும், வெயில் அடிக்கும் போதே காய போட்டு எடுத்துக்கொடு, நான் காய் போட்டு தரேன் அப்படிங்கிறாரு. இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறீங்க. ஏய் எடுத்துக்கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா கேட்க, நீங்களும் துணியெல்லாம் எடுத்து நல்லா பிழிஞ்சு உதறி கொடுக்குறீங்க. ஸோ உங்கள் பக்கத்தில் நின்றுக்கிட்டு துணியெல்லாம் வாங்கி அந்த கம்பி இருக்குல்ல, கொடி இருக்குல்ல, ஸோ அதில் போட்டுட்ருக்காரு. அப்படியே தான் எல்லா துணியும் கொடுத்துட்டீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதானா அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், உள்ளே எதுவும் இருக்க மாதிரி இருக்குதே அப்படின்னு கேட்குறாரு. அதை நீங்கள் பின்னாடி மறைச்சி வச்சுட்டு, அவ்வளோதான் நீங்கள் போங்க அப்படிங்கிறீங்க. கொடு காய போடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை துணி அவ்வளோதான் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பக்கெட்டை பின்னாடி முதுகுக்கு பின்னாடி வச்சு மறைச்சிக்கிறீங்க. அவரும், அட என்ன பொண்ணுக்கு, அதே இவ்வளோ காய் போட்டல, அதையும் காய் போட்டு தரேன், இதுக்கு மேலே கம்பிப்பார் ரொம்ப பெருசாக இருக்குது, எட்டாது அப்படின்னு சொல்லி அந்த பக்கெட்டை பிடிங்கிறாரு. நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இல்லை விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, அட என்ன உன்னோட ஒரே ரச்சியாக போச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கெட்டுக்குள்ளே அப்படியே கை விட்டு அதுக்கு துணி எடுத்துற நீங்கள் வேணாம் அப்படின்னு கத்துறீங்க. ஆனால் அவர் என்ன இப்போ ஒரு துணி காய போடுறதில்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட பேசிட்டு உங்களே பார்த்துட்டு நல்லா அதை பிழிஞ்சிட்டு இருக்க, ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அட நீ பிழிஞ்சு கொடுக்கல, அதனால் நானே பிழிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அதை உதறிட்டு வேறு இருக்காரு. உங்களுக்கு ஒரே அசிங்கமாக இருக்குது, நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன இப்போ இதை காய போட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்படி பார்த்தா அது இன்னரு. அவ்வளோதான், அவர் பொத்துட்டு அதை கீழே போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த பக்கம் நகர்ந்து போயிடுறாரு. நீங்கள் போச்சு, எப்படி நான் இவர் மூஞ்சில் முளைக்குவேன், கம்மனே இருக்க மாட்டேங்கிறாரு. இதுக்கு தான் நான் அப்போ இருந்து சொன்னேன், எதுவும் இல்லைன்னு கேட்கவே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கீழே கிடக்கிற இன்னரெல்லாம் பொறுக்கி நீங்கள் பக்கெட்டில் போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே நிற்கிறீங்க. ஸோ நம்ஜுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே கம்முன்னு போயிடுறாரு. அப்படியே சமத்தா எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியாக கீழே போயிட்டு அவரோட வீட்டில் நின்றுக்கிட்டு, என்னடா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதா, அதுக்குன்னு இப்படியுமா, அந்தளவுக்கு முட்டாளடா நீ, அவள் எதுவும் மறைக்கிறான்னு தெரிஞ்சா அமைதியாக தெரிஞ்சுட்டு வந்திருக்கணும்ல, எதுக்குடா போயிட்டு அதெல்லாம் எடுத்த, இப்போ அவன் என்ன நினைப்பா, ஏதோ அலையிறேன் அசிங்கமாக நினச்சிருக்க மாட்டா, கருமம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் செவுத்தில் போய் தலை டம்முன்னு முட்டிகிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் மேலே, இப்போ இதை நான் எங்கே காய போடுறது, ஐயோ மறுபடியும் அவருக்கு இது வந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மெத்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை மாடியில் செவுரு இருக்கும்ல மதில் மாதிரி, அங்கே வந்துட்டு அதெல்லாம் காய போட்டு அதுக்கு மேலே ஒரு டவலை பார்த்தீங்கன்னா போட்டு அதுக்கு மேலே கல் வச்சு அமுக்கிக்கிறீங்க. ஸோ கீழேயும் போய் விழுகக்கூடாது, அட் த சேம் டைம் யாரும் அதை பார்க்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னரெல்லாம் போட்டுட்டு கல்லை வச்சு அமுக்கி வச்சுட்டு, அதாவது துண்டை போட்டு கல்லை வச்சு அமுக்கிட்டு, இதுக்கு மேலே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் இதை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆக்சுவலாக இன்னர் எல்லாருமே உமன்ஸ் ஜென்ஸு எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். ஆனால் அது ஒரு மாதிரி இன்செக்யூர்டாக இருக்குது உங்களுக்கு, அது யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை அப்படியே அந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படியே பக்கெட் தூக்கிட்டு கீழே போயிடுறீங்க. ஸோ இப்போது அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் பார்த்தீங்கன்னா பசிக்கும் இல்லையா, சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கீழே பாட்டி வீட்டுக்கு போக, பாட்டி இருந்துட்டு புட்டு செஞ்சு வச்சுருக்குது. பாட்டி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா, என்னடா பிடிக்காதா இது அப்படின்னு கேட்க, இது எனக்கு எப்படி சாப்பிட்றதுனே தெரியாதே அப்படிங்கிறீங்க. அப்போ நம்ஜுன்னு கரெக்டாக அங்கே வந்து உட்காந்துக்க, உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாட்டி நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு எஞ்சி போக பார்க்க கையை பிடிச்சிக்கிறாங்க. எங்கே போகிற, உட்காரு, பிடிக்கலனாலும் இது ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது, சாப்பிடுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுக்க. இல்லை அதுக்கு இல்லை நான் போகிறேன் அப்படிங்கிறீங்க. அப்போ நம்ஜுன்னு வந்துட்டு உங்களை பார்த்ததும் ஐயோ இவளான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஓட பார்க்குறாரு. அப்போது பாட்டி தாத்தா இருக்காங்களா, ஸோ தாத்தா பார்த்தீங்கன்னா அவரோட கை பிடிச்சி, எங்கடா போகிற, புட்டு இன்னைக்கு சாப்பிட்டு தான் ஆகணும், என்ன 2 பேத்துக்கு பிடிக்கலன்னா விட்டுருவோமா, உட்காருங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. இல்லை நான் போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்கிறீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் ஒன்றா உட்கார வச்சு அப்படியே உங்களுக்கு அந்த தட்டெல்லாம் கொடுத்து அதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் என்ன வாயில் சாப்பாடு எடுத்து வைக்கவே முடியல, அதை எடுத்து, ஐயோ ஒரே அசிங்கமாக இருக்குது, என்ன நினச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க, அவர் பார்த்தீங்கன்னா என்னை எவ்வளோ கேவலமாக நினச்சாலோ தெரியலையே, அவள் நோன்னு சொல்லி நான் பிடுங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு அப்படியே ஆக்வர்டாக உட்காந்துட்டு இருக்க. அப்படி தான் நீங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி சாப்பிட்டு முடிச்சு போகிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஃபைனலாக அப்படியே தான் நீங்கள் மேலே போயிருப்பீங்க. போயிட்டு ஐயோ சாமி
இதுக்கு மேலே நான் இருந்தால் எந்த பக்கம் போகவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது அப்படியே இந்த பக்கம் நம்ஜனும் பாட்டி ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. எங்கடா போகிற, கடைக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், கடைக்கு போகிறேன், எதனா வேணும்னா சொல்லுங்கள், வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆ மளிகை சாமான் வேணும்டா அப்படின்னு சொல்லவும், லிஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அடடா, நான் லிஸ்ட்டு போட மறந்துட்டேனே அப்படின்னு சொல்ல, முதல்ல லிஸ்ட்டு போட்டு வைங்க, அப்புறமா நான் வந்து வாங்கி தரேன், இப்போதைக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்போ தாத்தா பார்த்தீங்கன்னா, நீ இரு, பொழுதுனைக்கு நடப்பியா என்ன, நீ மேலே போ, நான் எழுதிட்டு உன்னை கூப்பிடுறேன், அப்புறம் ஒன்றா போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவியாம்மா அப்படின்னு சொல்ல, அதுவும் சரிதான் அப்படின்ட்டு அவர் அகைன் மேலே போயிடுறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வரீங்க எதுக்கோ. ஸோ அப்படி கீழே வரும்போது பாட்டி இருந்துட்டு, டே இங்கே வாடா ஒயன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன பாட்டி அப்படின்ட்டு போய் கேட்குறீங்க. இங்கே எனக்கு இந்த மளிகை சாமான் லிஸ்ட்டு எழுதி தரியா? பாட்டி எழுதுனா கையெல்லாம் நடுங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ எழுதி தரேனே அப்படின்னு சொல்ல, இந்த பேப்பர் பேனான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே எழுதிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இங்கிலீஷில் எழுதுறீங்க, மலையாளம் தெரியாது. ஸோ இங்கிலீஷில் எழுதிட்டு இருக்க அவங்களும் அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்படின்னா இந்தாங்கன்னு சொல்லி கையில் கொடுக்க, என்கிட்ட எதுக்கு கொடுக்குற, நாங்களாக போய் வாங்க முடியும், மேலே அந்த நம்ஜூன் இருக்கான் பாரு, அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க, ஜூனாட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. நானா அப்படிங்கிறீங்க. ஆமாம், பாட்டி தாத்தாக்கு முட்டி வலி இல்லையா, மேலே ஏற முடியாது, அவன்கிட்ட கொடுத்தா தான் வாங்கிட்டு வருவான், இல்லைனா வாங்கிட்டு வர மாட்டான், அப்புறம் வேலைக்கு போயிட்டானா டைம் இருக்காது, உனக்கும் இந்த ஊரில் அந்த அளவுக்கு எதுவும் தெரியாதுல்ல, அதான் அவன்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உள்ளே போயிடுறாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது, எப்படி நான் போகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க, தாத்தா பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போ, அவன் கிளம்பிடுவான், அப்புறம் மளிகை சாமான்லனா நம்ம யாருமே சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த லிஸ்ட்டை தூக்கிட்டு அப்படியே ஸ்டெப்பில் ஏறி மேலே போயிட்டு இருக்கிறீங்க. போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கா. இப்போது நம்ஜூனும் உள்ளே பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் காலையில் அதிக பிரசங்க வேலை பண்ணிட்டேன், இனிமேல் மேலே போகவே கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு. அப்போ நீங்கள் கரெக்டாக போயிட்டு டோரை நாக் பண்ண, அவரும் ஷர்ட் வந்துட்டு மாற்றலான்னு மாற்றிட்டு இருந்திருப்பாரா. ஸோ தாத்தா தான் இது வந்திருப்பாருன்னு நினச்சிட்டு அப்படியே ஷர்ட்டை மாற்றாமல் அப்படியே தலையில் மட்டும் விட்டுட்டு அப்படியே வந்து லிஸ்ட்டு ரெடியாக கொடுங்க கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் நிற்கிற கோலத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல, உங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா டிஷர்ட்டை தலை வரைக்கும் மாட்டியிருக்காரு, லைக் அதாவது நெத்தி வரைக்கும் தான். ஸோ நெத்திக்கு கீழே ஃபுல்லாக டிஷர்ட் இருக்குது, அதுவும் கழுத்து வரைக்கும் தான் இருக்குது. ஒரு கையை மட்டும் உள்ளே விட்டுட்டு இன்னொரு கையை பார்த்தீங்கன்னா குடுன்னு சொல்லி நீட்டிகிட்டு இருக்காரு. ஸோ பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது, லைக் எப்படி சொல்கிறது, ட்ரெஸ்ஸு போடல, அப்போ தான் போட்டுட்ருக்காரு. நீங்கள் பார்த்ததுமே சீ அப்படின்னு சொல்ல, என்னடா அது வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது தாத்தாக்கு, என்ன தாத்தா பொம்பளை வாய்ஸில் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட்டை நல்லா போடுறாரு. ஸோ அதாவது நல்லா போடுறாருன்னா கழுத்தில், அதாவது கழுத்து வரைக்கும் இழுத்துக்கிறாரு, தலையிலேருந்து இழுத்துட்டு பார்த்தா நீங்கள் ஐயோ இவளான்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் திரும்பிட்டு போயிட்டு ஒழுங்காக ட்ரெஸ்ஸை போட்டு வந்து இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. லிஸ்ட்டு கொடுக்க சொன்னார் தாத்தா, பிடிங்க, அரைக்குறையாக தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு போயிடுறீங்க. இவன் எதுக்கு கோச்சிட்டு போகிறா, என் வீட்டில் நான் துணி மாற்றிட்டு இருக்கேன், இவ தான் வந்து பார்த்தா எதுக்கு என்ன மூஞ்ச காட்டிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இப்போ நீங்களும் கரும பிடிச்சவன் அசிங்க பிடிச்சவன் திட்டிகிட்டே போயிட்டுருக்க. அப்போது பாட்டி தாத்தாவை பார்க்குறாங்க, இவ என்ன இப்படி திட்டிட்டு போகிறான்னு. அப்போ பின்னாடியே நம்ஜுன்னு அப்படியே வந்துடுறா, எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே, ஆளே மண்டையை பாரு, இவளை காப்பாற்றினா இப்படி தான், தேவையில்லாமல் எனக்கு தான் பிரச்சனை, எப்படி மூஞ்சி காட்டிட்டு போகிறா பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் முணங்கிட்டு போக, இவன் யாரை பேசிகிட்டு இருக்கிறான், ரெண்டு பேத்துக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்படி தான் கொஞ்சம் டேஸ் போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் இன்றைக்கும் காலேஜ் கிளம்பி போகிறீங்க. அப்படி போகும்போது வாசலில் போய் நிற்கிறீங்க. அப்போது தாத்தா பாட்டி இருந்துட்டு டாட்டா காட்ட நீங்களும் பாய்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் போவீங்க. நம்ஜுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் பின்னாடி தான் வராரு, லைக் வீட்டிலேருந்து வெளியே வர வரைக்கும் வருவார். ஸோ நீங்கள் அப்படியே அங்கே நடந்து போனதுக்கப்புறமா திடீர்னு இவ்வளோ நேரம் ஒரு ஆட்டோ அங்கே நின்றுட்டே இருந்திருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களை இப்போ நீங்கள் நடந்து அந்த பக்கம் போகும்போது அந்த ஆட்டோ உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. அவரும் எதாச்சியோ என்னமோ நினச்சிட்டு அந்த பக்கம் போனாலுமே மனசு கேட்கல, எதுக்கு அந்த ஆட்டோ சடனாக அவளை ஃபாலோ பண்ணுது, காலையிலேருந்து அந்த ஆட்டோ வெளியே தான் நின்றுருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காலையில் 2 தடவை பார்த்துருப்பாரு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே வண்டியை திருப்பிட்டு அங்கேயே வராரு. நீங்கள் போயிட்டுருப்பீங்கள, ஸோ போயிட்டு இருக்கிற வழியாக தான் வந்துட்டுருக்காரு. பட் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டீங்க. அப்போது போயிட்டு பாதி தூரத்தில் நிற்கும்போது சடனாக அந்த ஆட்டோ உங்களை ஒரு மாதிரி வழி மறித்து நிறுத்துகிறாங்க. நீங்கள் யார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
அப்போது அந்த ஆட்டோவுக்கு உள்ளே இருந்தது அடிமாடு மாதிரி 5-6 பேர் இறங்கி வந்து அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுக்க அதுவும் ஆட்டோக்குள்ளே தள்ள பார்க்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யார் நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறீங்க பயந்துட்டு. ஏன்னா நீங்கள் தான் ரொம்ப பயப்படுவீங்கள. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்துட்டு அழுக ஆரம்பிக்க அவனுங்களும் ஏய் உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஏய் அவகிட்ட என்னடா பேச்சு, சீக்கிரம் உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உங்களை வலுக்கட்டாயமாக பிடிச்சி உள்ளே தள்ளுறதுக்கு பார்க்குறாங்க. நீங்கள் கத்திக்கிட்டு அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ விட மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அடம் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ சடனாக அங்கே பார்த்தீங்கன்னா நம்ஜுன் வந்து நிற்கிறாரு. ஸோ அவரை பார்த்தா அடுத்த செகண்டுக்கு இவனுங்க வந்துட்டான்டா, எங்கே போனாலும் வந்துடுறான், இவனை முடிச்சுட்டு வந்து உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாம் அப்படியே நம்ஜுன் கிட்ட வர அவர் பார்த்தீங்கன்னா சும்மாவே எல்லாத்தையும் கொன்று போடுவாரா. ஸோ இப்போ இவருக்கு வேற வெறி ஆகுது. பட் நீங்கள் வேற முன்னாடியே நிற்கிறீங்க, கொன்னா கொலகாரம்பா, ஷோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்காரு. அப்போது அதுக்குள்ளே ஒருத்தன் உங்களை பிடிச்சி அப்படியே அந்த ஆட்டோக்குள்ளே இழுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பிடிச்சி உள்ளே இழுத்து போடுவானா. அப்போது அங்கேயும் வந்துட்டு அவர் அப்படியே உங்கள் கையை அவன்கிட்டேருந்து பிடுங்கி விட்டுட்டு அப்படியே அவன் கையை ரெண்டையும் ஒரே கையில் பிடிச்சிட்டு பலார்னு அவன் கன்னத்தில் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருக்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க, கன்னத்தில் இப்படி அடிச்சிங்கன்னா அதுவும் காதோரமாக அடிக்கிறீங்க, அவன் செத்தே போயிடுவான் அப்படின்னு சொல்ல ஏய் என்னடியும் பிரச்சனை, வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவன் அடிக்க கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க, அப்படி அடிக்காதீங்க அப்படின்னு சொல்ல அவருக்கெல்லாம் வெறி ஆகுது. அப்படியே அவன் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் அடிக்க பார்க்க அப்போ கூட நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. அவன் அடித்தா கம்முன்னு இருக்கிறான், நான் அடித்தா மட்டும் இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவனுடைய மூக்கிலே குத்திடுறாரு கோவத்தில். நீங்கள் ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன்னு முறைச்சி பார்க்குறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு இருக்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதன்னு கத்திகிட்டே இருக்கீங்க. அப்போ அவரும் டேய் மரியாதை ஓடிடுங்கடா, என் வெறி ஆகிறதுக்குள்ளே ஓடிடுங்கடா அப்படின்னு சொல்ல அவனுங்க கேட்காம அடிக்கடிக்க வந்துட்டே இருக்கானுங்க. இவருக்கு வெறி ஆகிட்டே இருக்குது. அடித்தா அவளுக்கு பிரச்சனை, அடிக்கலைன்னா உங்களுக்கு பிரச்சனை, என்னடா உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கன் எடுத்து காட்டுவார் பாருங்க. அவ்வளோதான், எல்லாரும் ஓடிடுறானுங்க. இப்போ நீங்கள் என்ன இப்படி காட்டு மிராண்டித்தனமாக இருக்கீங்க, இந்த மாதிரி மனுஷங்களை நான் பார்த்ததே கிடையாது. இல்லை நீங்கள் எப்படி மனுஷனாக முடியும், ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் அடிச்சுக்க முடியுமா என்ன, விலங்குகள் கூட இந்த அளவுக்கு இருக்கிறதில்ல, அதுங்களாவது பசியில் தான் அந்த மாதிரி பண்ணுது. ஆனால் நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அவர்கிட்ட கேட்க அவர் இருந்துட்டு நான் வரலன்னா செத்துருப்படி, கூட்டு போய் என்ன பண்ணியிருப்பானுங்கன்னே தெரியாது அப்படிங்கிறாரு. அதுக்கு இப்படி தான் அடித்து கொல்லுவீங்களா, கன்னெட்டு எடுத்து காட்டுறீங்க, எதுக்கு எடுத்தாலும் அவனோட மூக்கிலேயே குத்துறீங்க, காதோரமாக சேர்த்து அரையிறீங்க, இறந்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க, உயிர் போனால் வருமா அப்படின்னு கேட்க அப்போ நம்ஜுனுக்கு கடுப்பாயிடுச்சு. உன்னோட உயிர் போனாலும் அதே மாதிரி தான், திரும்பி வராது, மானமும் சேர்ந்து போயிடும், பரவாயில்லையா, டார்ச்சர் பண்ணி சாவடிப்பானுங்க, தேவையா உனக்கு இது, என்னடி உனக்கு பிரச்சனை, காப்பாற்றலான்னு வந்தா அடிக்காதங்கிற, அடிக்காமல் எப்படி ஒன்று காப்பாற்றுறது அப்படின்னு கேட்குறாரு. அடிக்காமையும் கூட காப்பாற்றலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்க, வயன் கிளம்பு முதல்ல இங்கேருந்து அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பேக்கை ஒரு மாதிரி பிடிச்சி ஒரு மாதிரி சுரண்டு போடல. ஸோ பேக்கை சுரண்டிக்கிட்டு அவரே பார்த்துட்டே இருக்க டென்ஷன் ஆகுது அவருக்கு. என்ன அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து தனியாக போக பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் அப்படியே ஒரு பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு எனக்கு தனியாக போக பயமாக இருக்குது, துணைக்கு கொஞ்சம் தூரம் வர முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்க நம்ஜுனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி போ அப்படின்னு சொல்லுவார். இல்லை கூடயே வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போக நீங்கள் சரக்குன்னு ஒரு சத்தம் கேட்டால் கூட டக்குன்னு போய்ட்டு அவரோட கையை பிடிக்கிறீங்க. அவருக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே சிரிச்சிட்டே உங்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் பயந்து போய் சுற்றி முற்றி பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு வழியாக உங்களை காலேஜில் கொண்டு போய்ட்டு ட்ராப் பண்ணிட்டாரு. ஸோ நடந்து தான் அப்படியே காலேஜில் விட்டுட்டு உள்ளே போ, உள்ளேயும் வரணுமா என்ன அப்படின்னு கேட்க இல்லை வேணாம் அப்படிங்கிறீங்க. சரி பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்புகிறாரு போகலான்னு. அப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட என்ன அப்படின்னு கேட்பாரு. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ நம்ஜுனுக்கு இப்போ தான் லைட்டாக சிரிப்பாக இருக்குது. அப்படியே போகிறவங்களே பார்த்துட்டு சிரிச்சுட்டே நின்றுருக்காரு. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்பார். அதுக்குள்ளே ஃபோன் வந்துருச்சு. எடுத்து பேசினா சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, சீக்கிரமாக ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்ல இவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா நிறைய பொண்ணுங்களை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுக்கா கம்ப்ளைண்ட் எல்லாம் நிறையா வந்திருக்குது. என்ன இது இவ்வளோ கம்ப்ளைண்ட்டும் ஒரே நாளில் அப்படின்னு கேட்க அதான் சார் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. சடனாக ஒரே நாளில் இத்தனை பேர் காணோம்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அதுவும் இல்லாமல் என்ன நடக்குது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ எல்லாமே இதை பற்றி தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த பொண்ணுங்கள்லாம் எங்கெங்கே காணாமல் போனாங்க, எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீட்டெயில் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே தான் ஈவினிங் ஆகுது. கிட்டத்தட்ட மணி பார்த்திங்கன்னா ஒரு 3:30 ஆகும்போது நம்ஜனுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தாட் வருது. வைன் காலேஜ் விட்டுருப்பாங்கல்ல, 4 மணிக்கு வருவாள்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீங்கள் இதை பாருங்கள் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்திங்கன்னா பைக் எடுத்துகிட்டு நேராக காலேஜில் வந்து நிற்கிறாரு. இப்போ தான் காலேஜிலேருந்து எல்லோரும் வெளியே வராங்க. ஸோ நீங்களும் அப்படியே வெளியே வரும்போது அவர் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆ சும்மா வந்தேன் இந்த வழியா, அதனால் அப்படியே நீ இருப்பையே பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. ஆ சும்மா வந்தீங்களா, சரி பார்த்துட்டீங்களா போங்க அப்படின்னு சொல்ல, பைக்கில் ஏறு அப்படிங்கிறாரு. ஆ என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் இருக்கிற இடத்துல நானும் இருக்கிறேன். ஆனால் நான் தனியாக பணம் கொடுத்து வாடகைலாம் கொடுத்து தான் இருக்கேன். உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால் உங்கள் கூட வர முடியாது. எதுக்கு உங்கள் வண்டியில் கூப்பிடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏய் என்னடி இப்போது கூட்டிகிட்டு போக தானே கூப்பிட்டேன் அப்படிங்கிறாரு. கூட்டிகிட்டு போக கூப்பிட்டீங்களா? எங்க ஒரு வயசு பொண்ணு ஒரு வயசு பையனோட வண்டியில் வந்தால் இந்த ஊர் உலகம் என்ன பேசும்? என்னோடய அம்மா அப்பா என்னை நம்பி படிக்க அனுப்பிச்சிருக்காங்க இவ்வளோ தூரம், நான் அவங்க நம்பிக்கைக்கு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்போ நான் உன்னை எதுவுமே சொல்லலையே, நான் ட்ராப் பண்ணுறேன் அந்த வழியாக போகிறேன்னு தானே சொன்னேன் அப்படிங்கிறாரு. இன்றைக்கி இப்படி தான் ஆரம்பிக்கும், அப்புறம் நாளை பின்ன தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவர் பார்த்திங்கன்னா, ஏய் வண்டியில் ஏறு அப்படின்னு மிரட்ட, எதுக்கு மிரட்டுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவர் நார்மலாக பேசினா நீங்கள் எதிர்த்து பேசுறது, அவர் கொஞ்சம் கோவமாக பேசுகிற மாதிரி தான் நீங்கள் நார்மல் ஆகிடுது. ஸோ இதான் உங்களோட இதுவே. அப்போது நீங்களும் அப்படியே அமைதியாக போயிட்டு வண்டியில் ஏறி உட்காந்துக்க. அவர் நேராக கொண்டு போய் வீட்டில் விடுறாரு. நீங்களும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போக, அவர் பார்த்திங்கன்னா வண்டியை நிறுத்திட்டு அப்படியே மேலேயே வராரு. எதுக்கு இப்படி வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, உள்ளே போ பேசணும் அப்படிம்பாரு. இல்லை உள்ளெல்லாம் வேணாம், இங்கே நின்று பேசுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவர் பார்த்திங்கன்னா டக்குன்னு உங்களை பிடிச்சி உள்ளே தள்ளிட்டு போயிட்டு டோரை லாக் பண்ணிக்க. உங்களுக்கெல்லாம் பயம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறீங்க நீங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ நம்ஜூன், ஏய் வைன் இங்கே பாரு அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. எதுக்கு நீ இப்போது ஷாக் ஆகுற? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நீ நோலாம் சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்ன பார்க்குற? ஏன்னா எனக்கு ஒன்று அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ரவுடிக்கிட்டேருந்து தப்பிச்சு போலீஸ்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவருக்கு சிரிப்பாக இருக்கும். ஸோ அப்படியே சிரிச்சுட்டே, மாட்டிக்கிட்டியா, அப்போ பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை அப்படிங்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு அவரை பிடிக்குது, பட் இருந்தாலும் பயமாக இருக்குது. இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களோட ஹிப்புக்கிட்ட அப்படியே கை வைக்கிற மாதிரி வைக்க, உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே ஷாக்காக அவரை பார்க்க, அவர் இருந்துட்டு அப்படியே உங்கள் கண்ணத்தில் கியூட்டாக அவரை கிஸ் பண்ணிவிட்டு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீ இந்த மாதிரி நான் அமைதியாக இருக்கும்போது எதிர்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கோவப்பட்டா அப்படியே பொண்ணுக்குட்டியாட்ட ஆயிடுறேன், அதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் எனக்கு தேவை நீ சேஃப்டியாக இருக்கணும். இனிமேல் நானே கொண்டு போய் விடுறேன், நானே கூட்டிகிட்டு வரேன், தனியாக போகாத. ஊரில் நிறைய பிரச்சனை நடந்துட்டுருக்கு சரியா அப்படிங்கிறாரு. முதல்ல கையை எடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, முடியாது அப்படிம்பாரு. கையை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி அவரை கொண்டு போயிட்டு வெளியே தள்ளிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறீங்க. கதவு தர அப்படிங்கிறாரு. பொறுக்கி கொலைக்காரா போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் போயிடுவீங்க. அவர் சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவர் போனதுக்கு அப்புறமா அப்படியே மெதுவாக டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்து எட்டி பார்க்குறீங்க. அவர் அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்க, அப்படியே அவரை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பீங்க. அவர் அதை பார்த்துடுறாரு. பார்த்ததுமே நீங்கள் டக்குனு அந்த பக்கம் திரும்பிப்பீங்க. அவரும் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கையில் இப்படி பண்ணி காட்டுவோம்ல, ஸோ கண்ணுக்கிட்ட வச்சு பண்ணி காட்டுவோம்ல 2 பேரில், அந்த மாதிரி உன்னை பார்த்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. அவரும் பாய் அப்படின்னு சொல்ல, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை பார்த்தீங்கன்னா டாட்டா காட்டுது. ஸோ அவரும் சிரிச்சுட்டே டாட்டா காட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ஜூன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அங்கே போகிறாரு ஸ்டேஷனுக்கு. போயிட்டு எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டிங்களா, எல்லாம் முடிஞ்சா, அவங்களாம் யார் என்ன அப்படின்னு கேட்க, சார் அவங்கெல்லாம் புதுசாக வந்திருக்க கடத்தல் கும்பல், சும்மாலாம் சொல்லக்கூடாது, இவங்க மேலே நிறையா இடத்துல, அதாவது வேறு ஸ்டேட்டில் நிறையா கம்ப்ளைண்ட் இருக்குது,
அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்குறாரு. பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு 10 ஸ்டேட்டில், அதாவது நம்ம நாட்டிலேயே 10 ஸ்டேட்டில் இந்தியாவில் நிறையா பொண்ணுங்களை கடத்தி அவங்கள பார்த்திங்கன்னா நிறையா ஆர்கன்ஸ் எல்லாம் எடுக்கிறது, ஆர்கன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா அவங்கள வந்துட்டு நிறையா அப்யூஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இவருக்கு தெரிய வந்து இம்மிடியட்டாக எவன் மேலே உங்களுக்கு சந்தேகம் வந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்கள், இந்த ஃபோட்டோவில் இருக்கிற எவனை பார்த்தாலும் ஷூட் பண்ணிவிடுங்க, ஈவன் கான்ஸ்டபிளாக இருந்தாலும் பரவாயில்ல ஷூட் பண்ணிவிடுங்க, நான் ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவர் சொல்ல எல்லோரும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து டிஸ்போஸ் ஆகுறாங்க. ஸோ எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடிட்டு இருக்கிறாங்க. இப்படியே தான் கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். அவ்வளோ நேரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகுது. அடுத்த ஷிஃப்ட்டுக்கு நைட் டியூட்டி பார்க்குற போலீஸ் வந்ததுக்கப்புறமா இவரும் எல்லாமே சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணணும் பார்க்கணும் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வராரு. ஸோ வீட்டுக்கு வந்து அப்படியே வண்டியை நிறுத்திட்டு அப்படியே உங்கள் ரூமை தான் பார்க்குறாரு. மேலே கீழே நின்று பார்ப்பாரு. ஸோ அப்படியே மேலே பார்த்துட்டே இருக்க பாட்டி தாத்தா வந்துட்டு, என்னடா என்ன பார்க்குற அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லையே அப்படின்னு நம்ஜுன்னு சொல்ல, ஒன்றும் இல்லைன்ட்டு என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க 2 பேரும், எனக்கு தெரியும் எல்லாம், சரி சரி வயன் வெளியே போயிருக்கா இன்னும் வரல அப்படின்னு சொல்ல, வெளியே போயிருக்காளா எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஏதோ அசைன்மெண்ட் இருக்குது, நோட்டு வாங்கணும், சப்மிட் பண்ணணும், என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா, என்னென்னமோ வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, அதான் சரி ஓகேன்ட்டு ஆட்டோ பிடிச்சி அனுப்பி வச்சோம் அப்படின்னு சொல்ல, எந்நேரம் போனோம் அப்படின்னு கேட்குறாரு. அவள் ஒரு 7 மணிக்கு போயிருப்பாடா அப்படின்னு சொல்ல, 10 மணி ஆகுது இன்னும் வரல, ஏன் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலன்னு கேட்குறாரு. அட இதில் என்ன இருக்குது, பிள்ளைங்க ராத்திரியில் வெளியே போகாமையா இருக்குது, போனால் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வந்துட்டு போகிறா அப்படின்னு சொல்ல, பாட்டி நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. உங்களுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு, ஃபோன் பார்த்தீங்கன்னா ரீச்சே ஆக மாட்டேங்குது. ஸோ அவருக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருக்குது. இப்போது எல்லா பக்கம் தேடி பார்த்துமே நீங்கள் கிடைக்கவே இல்லை. பாட்டிக்கு தாத்தாக்கு பயம் ஆயிடுச்சு, ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வீட்டுக்கே வரலை. இப்போது நம்ஜனுக்கு கால் பண்ணி அவள் வீட்டுக்கே வரலப்பா, என்னென்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரும் பார்த்துட்டுக்கன்னு சொல்லி இப்போ அங்கே இருக்கிற கேமரா எல்லாமே இருக்குல்ல, சிசிடிவி, அது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கா. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் வந்துட்டுருப்பீங்க எல்லாமே வாங்கிட்டு. ஸோ 7 மணிக்கு போயிருப்பீங்களா, கிட்டத்தட்ட 7:45க்கே நீங்கள் வந்திருப்பீங்க வீட்டுக்கு. அப்படி வர வழியில் பார்த்தா ஆட்டோவில் பாதியில் இறக்கி விட்டு போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படிருந்து கிளம்பிக்கோங்கம்மா, இதுக்கு மேலே ஆட்டோ வராதுன்னு இறக்கி விட நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லி இறங்கி நடந்து வந்துட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே நடந்து வரும்போது உங்களை அந்த 4-5 பேர் அப்படி தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதை பார்த்ததுமே அவருக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. வயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு அவர் தேட ஆரம்பிக்கிறாரு. அவரோட டியூட்டி இல்லை தான், பட் இருந்தாலுமே அவர் பார்த்திங்கன்னா எல்லாமே ட்ராக் பண்ணி தேடிட்டு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றிட்டுருக்காரு. கிட்டத்தட்ட அடுத்த நாளே ஆயிடுச்சு, இன்னும் நீங்களும் கிடைக்கல, மற்ற பொண்ணுங்களும் கிடைக்கல, அவனுங்கெல்லாம் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன ஏதுன்னே தெரியல. இப்போது அப்படியே தான் கிட்டத்தட்ட மணி ஒரு மணி இருக்கும். நீங்கள் அப்படியே மெதுவாக கண்ணை திறக்கிறீங்க. கண்ணை திறந்து பார்த்தா ஒரே இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஹியூமன்ஸோட கண்ணு பார்த்திங்கன்னா எவ்வளோ இருட்டில் கொண்டு போய் விட்டாலும் ஒரு 5 நிமிஷம் கழித்து அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே கண்ணுக்கு புலப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா உங்களோட பக்கத்தில் யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. பயந்துட்டே நல்லா பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே நிறைய பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க, ஒரு 4 பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க. அப்படியே அவங்களோட வாய் கை காலெல்லாம் கட்டி போட்டு இருக்குது. என்ன அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் நல்லா ரியலைஸ் பண்ணுறீங்க. பார்த்தா உங்களுக்கு கை காலெல்லாம் கட்டியிருக்குது, வாயெல்லாம் கட்டியிருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் அண்ணாந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை, லைக் ஒரு மாதிரி வானம் தெரியுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டீங்க, அழுதுட்டு அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே கேமராவை பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது ஒரு பெரிய ட்ரக்கு, அந்த ட்ரக் பார்த்திங்கன்னா அப்படியே ரோட்டில் போயிட்டு இருக்குது. அந்த ட்ரக்குக்குள்ளே இந்த வாட்டர் டேங்க்கெல்லாம் இருக்கும் இல்லையா, லைக் அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி வைப்போம்ல வீட்டுக்கு மேலே, ஸோ சின்டெக்ஸ் அந்த மாதிரி நிறைய பேரெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் வாட்டர் டேங்க்கெல்லாம் இருக்குது. அந்த வாட்டர் டேங்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கொண்டுட்டு போகிற ஒரு ட்ரக்கு தான் அது. ஸோ அந்த ட்ரக்குக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரக், அதாவது ஒரு இதுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் இன்னும் 4 பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ இந்த ஒன்றில் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட அந்த ட்ரக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 வாட்டர் டேங்கை வச்சுருக்கு. அந்த 10 வாட்டர் டேங்க்குள்ளேயுமே 4 பொண்ணுங்கன்ட்டு அப்படியே கட்டி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயம் ஆயிடுச்சு. உங்கள் கூட இருக்க எல்லா பொண்ணுங்களும் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காங்க. உங்களுக்கு மட்டும்தான் மயக்கம் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அப்படியே
எந்திரிச்சு நிற்கலாமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா அதை மூடி போட்டு மூடிட்டாங்கன்னா மூச்சு விடாமல் செத்து போயிடுவாங்க. அதனால கேப் போட்டு மூடாமல் அப்படி ஓப்பனில் விட்டுருப்பாங்க. ஸோ அதோட இது பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக கூட இருக்காது இல்லையா, லைட்டாக தான் வந்துட்டு இருக்கும். யாராவது பார்த்தா கூட அந்தளவுக்கு உள்ளே யார் இருக்கிறா என்ன இருக்கிறான்னு தெரியாது. காலி கேன் மாதிரி தான், காலி டேங்க் மாதிரி தான் தெரியும். அப்படியே தான் நீங்கள் அப்படியே எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் கை கால்லாம் கட்டி வச்சுக்கிறனால உங்களால் அதுலேருந்து எந்திரிக்கவே முடியல. அது ஒரு மாதிரி செட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது உங்களுக்கு. இப்போது அந்த ட்ரக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஹைவேல மேலே போயிட்டு இருந்திருக்கும். இப்போது வேற ஒரு ஹைவேக்கு அது பாஸ் ஆகணும். ஸோ அதனால் கீழே போகுது. ஓகேவா? ஸோ ஹைவேலேருந்து கீழே இறங்கி ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஹைவேல வந்துட்டு அது போகணும் வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக. ஆக்சுவலாக அது வந்துட்டு ஒரு கண்டெய்னருக்கு போக வேண்டிய ஒரு ட்ரக்கு. ஓகேவா? ஸோ நாடு கடத்துறது, லைக் இந்த மாதிரி குழந்தைங்கள பொண்ணுங்களை கடத்துறதுக்குள்ள. ஸோ அந்த மாதிரி எப்பவுமே கண்டெய்னரில் வச்சு கடத்துவாங்க, எதுலையாவது வச்சு கடத்துவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்கில் வச்சு கடத்திட்டு போகிறாங்க. யாருக்குமே சந்தேகம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கும் போகுதா, ஈவன் டோல்கேட்டில் நிறுத்துகிறான். டோல்கேட்காரனும் அதை என்ன ஏதுன்னு பார்க்கல. ஸோ என்ன கொண்டு போகிறீங்கன்னு கூட கேட்கல. அவன் பணத்தை வாங்கிட்டு விட்டுறான். அடுத்து கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா டிராஃபிக் போலீஸ் நிறுத்துகிறாங்க. ஸோ அவங்களும் என்ன போகுது அப்படின்னு சொல்லி கேட்க, சார் இதுவா வாட்டர் டேங்க் போகுது சார் அப்படின்னு சொல்ல, அவங்களும் வந்து கீழே நின்று பார்க்குறாங்க. சார் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த இது மட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க் தான். அதுவும் இல்லாமல் மூடியெல்லாம் கீழே கிடக்கவும் அவங்களுக்கு சந்தேகமும் வரல. ஏன்னா அது மூடி போட்டிருந்தா கூட என்ன புது வாட்டர் டேங்க்கு எதுக்காக நீங்கள் மூடி போட்டிருக்கீங்கன்னு கேட்கலாம். அது எல்லாமே கீழே கிடக்கவும் சரி சரி கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. இந்த சத்தம்லாம் உங்களுக்கு கேட்குது. ஆனால் உங்களால் கத்த முடியல, பேச முடியல, அப்படியே அழுகுறீங்க. ஸோ அப்படியே கண்ணை மூடிட்டு ப்ளீஸ் என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பின்னு தான் நினைக்கிறீங்க. ஏன்னா எப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்தாலுமே அவரை பற்றி தான் நினைப்பீங்க. நீங்கள் நினச்சா அடுத்த செகண்டுக்கு அவர் வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் அப்படியே கண்ணை மூடி அழுதுட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ட்ரக் இருக்கு இல்லையா, இந்த ட்ரக்கு இப்போது அப்படியே கீழே போயிட்டு இருக்கு. அப்போ நம்ஜுனும் எல்லா பக்கம் வந்துட்டு விசாரிக்கணும் தேடணும்னு சொல்லிட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, ஸோ பிரிட்ஜு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டுருப்பாரு. ஸோ அவர் அந்த பிரிட்ஜு மேலே வரும்போது கரெக்டாக உங்களோட ட்ரக் இருக்குல்ல அதுவும் அந்த வழியாக தான், அதாவது கீழே. ஓகேவா? ஸோ கீழே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ஜுனுக்கு திடீர்னு ஒரு கால் வர அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு அந்த பிரிட்ஜு ஓரத்தில் வந்து நின்று அப்படியே என்ன ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா, ஏதாவது டீட்டெயில் கிடைச்சிதா அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. அப்போ நீங்கள் அப்படியே வந்துட்டு இன்னுமே கிவ் அப் பண்ணாமல் எந்திரிச்சு நிற்க தான் ட்ரை பண்ணுறீங்க. யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்துட்டாங்களா கூட வண்டியை நிறுத்திடுவாங்க. ஸோ இது வந்து பப்ளிக் பிளேஸ், கண்டிப்பாக ஜனங்க காப்பாற்றுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே எந்திரிக்க தான் ட்ரை பண்ணுறீங்க. அப்போது நம்ஜுனும் வந்துட்டு அப்படியே கீழே பார்த்துட்டு தான் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. கரெக்டாக நீங்கள் எந்திரிச்சு அப்படியே நிற்பீங்க. பட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவர் டக்குன்னு அந்த பக்கம் திரும்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, சீக்கிரமாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போது நீங்கள் அதுக்கு மேலே நிற்க முடியல. ஸோ அப்படியே உங்களுக்கு கால் பரட்டி விட்டு அப்படியே நீங்கள் கீழே விழுகிறீங்க. ஸோ கீழே விழுகிற செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ஜுன் எதிர்ச்சியாக திரும்பியிருப்பார். அவருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் உள்ளே கீழே விழுகிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களை பார்த்துட்டாரு. பார்த்தா அடுத்த செகண்டுக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா கீழே போயிட்டுருக்குறீங்க. ஸோ உங்கள் ட்ரக்கு பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டுருக்குது. அவர் மேலே நிற்கிறாரு. அப்படி இப்படி பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு, அதாவது இது வந்துட்டு ரியல் லைஃபு, 100 அடி 200 அடிக்கு மேலே இருந்து நான் குதித்து காப்பாற்றுன்னு சொல்லிட்டாலும் குதிக்க முடியாது. அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே திரும்ப அந்த ட்ரக்கு போகுதுல்ல அது எந்த பக்கம் போகுதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் நல்லா வாட்ச் பண்ணுறாரு. ஸோ அவர் வண்டி எடுத்துகிட்டு நேராக போயிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அது எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாது. ஏன்னா அது ஹைவே மேலே ஏறுது. ஸோ 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ரோடு பிரியுது. அந்த ட்ரக்கு எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறத முதல்ல வாட்ச் பண்ணிட்டாரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரைட் சைடுக்குள்ளே, ஸோ ரைட் எடுத்து அங்கே போகிறாங்க. அண்ட் அடுத்த செகண்டுக்கு இவரும் பைக் எடுத்துகிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக, இவருக்கு நிறைய ஷார்ட்கட்லாம் தெரியும். ஸோ அப்படியே வந்துட்டு அந்த ஷார்ட்கட் வழியாக போயிட்டு அந்த ஹைவேக்கு இவரும் ரீச் ஆகிடுறாரு. இப்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற அந்த ட்ரக்கு போயிட்டு இருக்குது. நீங்கள் அல்லல்னு அழுதுட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களால் வந்துட்டு கையை வச்சு எந்த பொண்ணும் எழுப்ப முடியல. கையை பின்னாடி கட்டியிருக்காங்க. அதனால் அப்படியே காலை வச்சு நீங்கள் வந்துட்டு, அதாவது காலை கட்டியிருந்தாலும் கால் முன்னாடி தானே இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் காலை வச்சு அந்த மற்ற பொண்ணுங்களை உதச்சி எழுப்ப ட்ரை பண்ணுறீங்க. அதில் ஒரு பொண்ணு மட்டும் அப்படியே கண்ணை முழிக்கிறா. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுதுட்டு உங்களை மாதிரி பயந்து போய் பார்த்துட்ருக்கா. நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்துட்டு அவளை அழுதுகிட்டே பார்க்குறீங்க. 2 பேத்துக்கு பயமாக தான் இருக்குது. மற்ற பொண்ணுங்களை எழுப்பலான்னு பார்த்தா அவங்க ரொம்ப மயக்கத்தில் இருக்காங்க.
ஸோ இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பயந்து போய் அழுதுட்டு இருக்க இந்த பக்கம் பின்னாடியே ஸோ நீங்கள் நினச்சிருப்பீங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அப்படியே அழுதுட்டு இதுக்கு மேலே உங்களால் எந்திரிக்கவும் முடியல. அந்த பொண்ணு எந்திரிக்க ட்ரை பண்ணுறா, பட் எந்திரிச்சு நிற்க கூட முடியல. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியறது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்மூத்தாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகுதுன்னா ஹைவேல தான் போகுது. ஹைவேல மோஸ்ட்லி எந்த போலீஸும் வண்டியை நிறுத்த மாட்டாங்க. ஸோ யாரும் வந்துட்டு இது பண்ண முடியாது. அப்போ அவ்வளோதான் நம்ம முடிஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுட்டு அப்படியே கண்ணை மூடி அழுதுட்டு இருக்கிறீங்க தேம்பி தேம்பி. அப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த வண்டிக்கு பின்னாடியே நம்ஜூன் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக பைக் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. ஆனால் அது உங்களுக்கு தெரியலை. ஸோ ஒரு நம்பிக்கையில் நம்ஜூன் வந்துட்டு கிட்ட வந்துட்டாரு. ஸோ வந்துடலான்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும்போது இதை பார்த்தீங்கன்னா அந்த வில்லனுங்களை என்ன சும்மாவா வண்டி யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுறதுக்கு சைடில் 2 வண்டிங்களை விட்டுருப்பாங்கள்ல, சும்மா வண்டிங்க கூட கலந்து அந்த மாதிரி தான் அவனுங்க வாட்ச் பண்ணிடுறானுங்க. அவனுங்க கண்டுபிடிச்சிட்டானுங்க, இவன் பார்த்துட்டான் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு நேராக அவனுங்க பார்த்தீங்கன்னா காரை கொண்டு வந்து நம்ஜூனோட வண்டிக்கு நம்ஜூனோட பைக் பார்த்தீங்கன்னா சென்டரில் போகுதுன்னா லெஃப்ட் சைடில் ஒரு காரு, ரைட் சைடில் ஒரு காரு அப்படியே ஒட்டுக்கா இடிக்கிற மாதிரி கொண்டு வராங்க. நம்ஜூன் அதை சைட் மிரரில் பார்த்துட்டாரு. ஸோ பார்த்துட்டு அப்படியே மெதுவாக தான் போவார். ஸோ அவனுங்க கொண்டு வந்து இடிக்கிற செகண்ட் இருக்குல்ல, ஸோ டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் இடிக்க வர செகண்டில் சட்டுன்னு நல்லா ரைஸ் பண்ணி விட்டு முன்னாடி போயிடுறாரு. ஸோ அவர் முன்னாடி போக இவங்க 2 பேர்த்தோட கார் தான் பார்த்தீங்கன்னா இடிச்சுக்குது. ஸோ போலீஸ்க்கு கால் பண்ணி மற்ற டீமில் வர சொல்லலான்னு சொல்லி ட்ரை பண்ணால் இவனுங்க விடாமல் துரத்திக்கிட்டு அப்படி காரில் இடிக்கவே வந்துட்டுருக்கானுங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் 2 பேர் புதுசாக எங்கே இருந்தால் வரானுங்களோ தெரியல, பைக்லேயே வந்து அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இவரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஹைவேல ஒரு அரை மணி நேரம் பயங்கரமாக சண்டை போயிட்டுருக்குது. ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு தெரியலை. நீங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு அப்படியே மயங்கியே விழுந்துருவீங்க. இப்போது நம்ஜூன் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கூடயும் பயங்கரமாக சண்டை போட்டிருக்காரு. ஸோ காரில் இருக்கிறவன் இடிக்க வரான், அந்த ட்ரக்காரனும் பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு இடிக்கிற மாதிரி வரான். என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பட் இருந்தாலும் அவர் அத்தனை பேத்தையும் சமாளித்து எல்லாத்துக்கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணி ஒரு வழியாக அந்த ட்ரக்கை வந்துட்டு கேட்ச் பண்ணிடுறாரு. ஏன்னா அது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிக்குது. இவரோட பைக்கில் போனால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியாது. ஸோ ஒரு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பைக்கை ரைஸ் பண்ணி அந்த ட்ரக்கோட சைடில் வந்துட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்க. அப்போது அந்த ட்ரக்கும் அவரும் ஒரே ஸ்பீடில் போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். அப்போது சடனாக அவர் பார்த்திங்கன்னா பைக்கை விட்டுட்டு அப்படியே அந்த ட்ரக்கை பிடிச்சி அப்படியே தொங்க ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்த்திங்கன்னா அந்த டிரைவர் இருப்பான்ல, அவன் சைட் மிரரில் பார்த்துட்டு வேணுக்குனே ட்ரக்கை அப்படிக்கா ஓட்டுறான். அப்படி ஓட்டும்போது உள்ளே நீங்கள்லாம் கிடக்குறீங்கல்ல நிறையா பொண்ணுங்கள்லாம், அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இந்த ட்ரம்மில் அந்த டேங்க் இருக்குல்ல, அந்த டேங்க்குள்ளே ஒரு மாதிரி தலை போய் டப்பு டப்புன்னு அடிக்குது. பட் எல்லாருமே ஆப்வியஸ்லி மயக்கத்தில் தான் இருக்கிறீங்க. அப்படி மயக்கத்தில் இருக்கிறனால யாருக்கும் எதுவும் தெரியல. ஸோ இந்த மாதிரி தான் அந்த டேங்குக்குள்ளே உங்களுக்கு இப்படி பிரச்சனை. வெளியே பார்த்தீங்கன்னா நம்ஜூன் விட்டு அப்படியே கீழே விழுந்துருவார் போல். பட் இருந்தாலுமே அவர் கிவ் அப் பண்ணாமல் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அப்படியே மேலே ஏறி அந்த கண்டெய்னருக்கு பின்னாடி உட்காருவாங்கள்ல, ஸோ லைக் அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கள்ல டேங்கெல்லாம், அதுக்குள்ளே குதிச்சிடுறாரு. ஸோ அது மேலே ஏறின உடனே நம்ஜூன் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி அந்த டிராஃபிக் போலீஸ் எல்லாம் இருக்காங்களோ, ஸோ அவங்க எல்லாத்துக்கும் கால் பண்ணி எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிவிட, லொக்கேஷனும் ஷேர் பண்ணிவிட டக்குன்னு எல்லா பக்கம் வேலையாகிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா இந்த ட்ரக்கு வர வழியில் பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு வண்டியும் விடலை. ஸோ எல்லோரும் அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் வழி மாற்றி விட்டுட்டுருக்கானுங்க. இவனுங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்போது ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அது மேலே ஏறி வந்து நம்ஜூன் அப்படியே ஒரே ஒரு அடியாக அடிச்சிட்றான். ஸோ நம்ஜூன் அப்போ தான் வந்துட்டு அந்த டேங்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னு பார்க்கறதுக்கு எட்டி பார்த்துட்ருப்பாரு. ஆனால் பின்னாடிருந்து ஒருத்தன் ஓடி வந்து அப்படியே தலையிலேயே அடிக்க அவர் அங்கேயே விழுந்துடுறாரு. ஸோ இப்போது நேராக பார்த்தீங்கன்னா அவரும் அந்த கண்டெய்னரில் லைக் அந்த ட்ரக்கில் தான் இருக்கார். நீங்களும் அந்த ட்ரக்கில் இருக்கிற டேங்க்குள்ள தான் இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாம் மட்டும் கிடையாது, 10 இருக்குது அந்த டேங்க்கு. 10லேயும் 4 பொண்ணுங்கன்னு போட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கானுங்க. ஸோ இப்போ அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஆகுது. போலீஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா நம்ஜூன் கிட்ட ட்ராக்கிங் இருக்குள்ள, ஸோ எல்லாம் ட்ராக் பண்ணி வந்துகிட்டே இருக்காங்க. எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்கன்னா ஏதாவது ஒரு ஹார்பருக்கு போகும். ஸோ வழக்கமாக ஹார்பரில் கண்டெய்னர் வச்சு கடத்துவாங்க. ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு எல்லா ஹார்பர்லேயும் பார்த்திங்கன்னா போலீஸ் எல்லாம் குவிஞ்சிருக்கிறாங்க, ஒளிஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சைடில் இருக்கிற எல்லா ஹார்பர்லேயுமே போலீஸ் எல்லாம் அப்படியே குவிஞ்சிருக்க, இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரக்கு ஹார்பர் பக்கம் போகலை, வேறு ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் ஷாக்கு. ஸோ ஒரு பக்கம் போகாமல் வேறு ஒரு ரூட் எடுக்கும்போது அந்த சைடில் இருக்கிற ஹார்பர் இருக்கும்ல, அவங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் போகுது ட்ரக் அங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே எல்லாருமே மாற்றி போயிட்டுருக்காங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா எங்கேயும் போகாமல் சடனாக அது வேறு ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அவுட்டர் சிட்டிக்கு போயிடுச்சு. ஒரு காடு மாதிரி இருக்குது. அங்கே கொண்டு போயிட்டு அந்த ட்ரக்கை நிறுத்துறானுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ஜுன்னு வந்துட்டு மயங்கி கிடக்க எல்லாரும் மயங்கி கிடக்குறாங்க. உடனே அந்த ட்ரக் இருக்குல்ல அதை நிறுத்திட்டு நிறைய ஆட்கள் ஓடி வந்து அந்த ட்ரக்கில் இருக்கிற டேங்க் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இது வச்சு கிழிக்கிறாங்க. ஸோ உடைக்குவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணேன். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெளியே இருக்கிறது கஷ்டம். அதனால தான் அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிடவும் எல்லாமே பொண்ணுங்களாம் பொத்து 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 பொத்துன்னு அப்படி கீழே குதிக்கிறாங்க. ஸோ கீழே விழுகிறாங்க. அப்படி கீழே கிடக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் அங்கே இருப்பானுங்க. அத்தனை பேருமே ஒரு மாதிரி எல்லாத்தையுமே பார்த்து செக் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. உயிர் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்க. அதில் நம்ஜுன்னும் கிடக்க. என்னடா பொண்ணுங்க தான் தேவைப்படுறாங்க, ஆம்பளைங்களையுமா கடத்துறீங்க, அதுவும் போலீஸா அப்படின்னு சொல்லி கேட்க. கண்டுபிடிச்சி வந்துட்டான். அதான் சரி எப்படி 2 கிட்னி தேருமேனு எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறானுங்க. அதுவும் நல்லது தான், 2 கிட்னி எக்ஸ்ட்ரா வந்தால் காசு நமக்கு தானே லாபம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே எல்லோரும் பார்த்திங்கன்னா மேலே பார்க்குறாங்க. ஸோ மேலேருந்து வருது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ளைட்டே வந்து லேண்ட் ஆகும் போல் அந்த மாதிரி அந்த ஏர்வே தான். ஸோ அந்த ஏர்வே ரன்வே இருக்குல்ல அதுதான். இப்போ தான் வந்துட்டு அதை மேலே ஆங்கிள்லேருந்து கேமராவை காட்டுறாங்க. ஆக்சுவலாக அது ஒரு பழைய பாலடைஞ்ச தேவைப்படாமல் ஸோ யூஸே பண்ணாமல் இருக்கிற ஒரு ஏர்வே ரன்வே. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா என்ன புதுசாக இருக்குது, எங்கே கூட்டி போயிருக்காங்கன்னு தெரியலேன்ட்டு நம்ஜூன் கிட்ட இருக்கிறத வச்சு ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்கள்ல, நம்ஜூனோட ட்ராக்கிங் ஐடியா வச்சு. அப்படி பண்ணுறவங்களுக்கு குழப்பமாக இருக்குது. சீக்கிரமாக அது எந்த பிளேஸ்ன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, சார் இது ஒரு பழைய ரன்வே, ஏர்போர்ட் பழசு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அது கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஷிட், அப்படின்னா இந்த கடத்தல் கப்பல் வழியா இல்லை ஏரோப்ளேன்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ஃபாஸ்ட்டாக வராங்க. ஆனால் அதுக்குள்ளே இங்கே கீழே கிடக்கிற எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பொறுக்கி கொண்டு போயிட்டு அந்த ஃப்ளைட்டில் போட. ஸோ ஒரு கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் அந்த ஃப்ளைட்குள்ளே தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ போட்டுட்டு அந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஜெட் மாதிரி இருக்குது. ஸோ அதை அங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு நேராக போகிறாங்க. இப்போது நீங்கள் அப்படியே கொஞ்சமாக மயக்கம் அப்படியே தெளிகிறீங்க. உங்களுக்கு அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவ்வளோதான், உயிரோட கதை ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் நான் உயிரோடு தான் இருக்கேனா, அப்போ யாரும் என்னை கொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடினா அப்பா அம்மாவோட ஃபேஸ் தான் கண்ணு முன்னாடி வந்து போகுது. படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அனுப்புனீங்க, ஆனால் இப்படி சாவேன்னு எனக்கு தெரியல. கடைசி வரைக்கும் என்னால் உங்களோட ஆசை நிறைவேற்ற முடியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கம்மா கண்ணை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அழுக ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா அவ்வளோ பயமாக இருக்குது. நீங்கள் தான் கண்ணை திறந்து பார்த்துட்டிங்கல்ல இது ஒரு ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டு. அப்படின்னா நம்மளை ரொம்ப தூரம் கத்திட்டு போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க, ரொம்ப கொடுமை பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்சி பயந்துட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்பவே பயந்த பொண்ணு இல்லையா, அதனால பயந்து அப்படியே அழுதுட்டு இருக்க. இப்போது உங்களோட ஃபேஸில் யாரோ கை வைக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அது என்னன்னு தெரியல. ஸோ இப்போது கையை வச்சு அப்படியே நீங்கள் அழுகுவீங்கள்ல, அப்படியே அந்த கண்ணீரை வைப் பண்ணுற மாதிரி இருக்குது. மெதுவாக நீங்கள் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா பக்கத்தில் நம்ஜூன் நிற்கிறாரு. நீங்கள் அதை பார்த்து நம்பவே முடியல. சொன்னா நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவரும் அப்படியே உங்கள்கிட்ட ஹக் பண்ணிவிட்டு பயந்துட்டியா, எதுக்கு அழுகிற அப்படின்னு கேட்குறாரு. பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா, எப்படி நான் வரமாட்டேன்னு நினச்சி பயந்துட்டியா, எப்படி நீ அப்படி நினைக்கலாம், நீ நினச்சாலே நான் வருவேன்ல அப்படிங்கிறாரு. நீங்களும் அழுதுட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா. எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க இத்தனை பேத்தையும் அப்படின்னு நீங்கள் கேட்க, அதை கண்டுபிடிக்க தான் நானே இதுக்குள்ளே இருக்கேன், எங்கே போகிறானுங்கன்னு தெரியலையே அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு எல்லா பக்கமும் சுற்றி. ஸோ நம்ஜூன் பார்த்தீங்கன்னா வேணுக்குனே தான் அவன்கிட்ட அடி வாங்கி மயங்கி விழுந்த மாதிரி விழுந்திருப்பாரு. ஸோ அவன் வரது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ப வைக்கணும்ல, அதனால ஒரு அடியை வாங்கிட்டு அதெல்லாம் அவருக்கு வலிச்சே இருக்காது. பட் இருந்தாலும் நடிக்கணும்ல, அப்போ தான் நம்புவானுங்கன்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்திருப்பாரு. இப்போ அப்படியே ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கா. என்ன பண்ணுறது, எப்படி தப்பிப்போம் அப்படின்னு கேட்க, ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறாங்க. நம்ம எங்கே போனாலும் நமக்கு முன்னே போலீஸ் அங்கே இருப்பாங்க, பயப்படாத சரியா அப்படின்னு சொல்கிறாரு. நிஜமாவா அப்படின்னு கேட்க இவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிவைஸ் மாதிரி வச்சுருக்காரு. அதை ஆன் பண்ணி இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்க, நீங்கள் இந்த மாதிரி போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் சொல்கிறாங்க, வேறு ஒரு நாட்டுக்கு, ஓகேவா. ஸோ அவரும் பார்த்தியா அவங்க எல்லாருமே நம்ம கூட கனெக்ஷனில் தான் இருக்காங்க, நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஏன் நம்மளை வந்து காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, நம்மளை காப்பாற்றினா போதுமா, நீங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க, போலீஸ் ஸ்டேஷனில் நிறையா பொண்ணுங்களை காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இன்னும் நிறையா பொண்ணுங்க காணாமல் போயிருக்காங்க, அவங்களால எங்கே கொண்டு போயிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்னா அவங்க போக்கில் தான் போகணும்னு சொல்கிறாரு. நீங்களும் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்க, பயப்படாத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அப்படி தான் அந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இதே மாதிரி தான் அந்த ஒரு கண்ட்ரிக்கு போகுது, வேறு ஒரு கண்ட்ரி. ஸோ அந்த கண்ட்ரிலையுமே கைவிடப்பட்ட ஒரு ஏர்லைன் இருக்குல்ல,
ஸோ அங்கே தான் ஃப்ளைட்டையும் கொண்டு போய் நிறுத்துறாங்க. இவரும் கண்ண மூடு மயங்கின மாதிரி நடி அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்கிறீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே மயங்கின மாதிரி கண்ணை முடிக்க இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு தூக்கிட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல போட இப்போது அந்த ட்ரக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு ட்ரக்கு, அந்த ட்ரக்குக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு அடைச்சிட்றாங்க. ஸோ நீங்களும் என்ன திருட்டாக இருக்குது அப்படின்னு கேட்க, சத்தம் போடாத, எங்கே தான் போகிறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ஜனும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க, நாங்கள் உங்களுக்கு முன்னாங்க இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த வண்டிக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு யாருக்கும் தெரியல. இப்போ தான் அப்படியே கேமராவை ஜூம் பண்ணி காட்டுறாங்க, ஜூம் அவுட் பண்ணி. இது ஒரு பெரிய ட்ரக்கு போகுதா, இந்த ட்ரக்குக்கு முன்னாடி ஒரு 10 பைக்கு போகுது. அந்த 10 பைக்குமே பார்த்திங்கன்னா அந்த ஊர் போலீஸ் தான், அதாவது அந்த நாட்டில் இருக்கிற போலீஸ் தான். எல்லாமே வந்துட்டு டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நடக்குது, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாமே டக்குன்னு நடக்குது. ஸோ அப்படி தான் அந்த ஊர் போலீஸ் 10 பேர் மஃப்டியில் போயிட்டுருக்காங்க. ஸோ நார்மலாக யாரோ போகிற மாதிரி போயிட்டுருக்காங்க. அதுக்கு அந்த ட்ரக்குக்கு முன்னாடி ஒரு 2 கார் போகுது, அதுவும் போலீஸ் தான். அந்த ட்ரக்குக்கு பின்னாடி ஒரு மிலிட்ரி வேனே வந்துட்டு இருக்குது. பட் அது பார்த்திங்கன்னா ஸ்கூல் பஸ் மாதிரி தெரியுது, ஓகேவா? அதனால இவங்களுக்கு தெரியல, காமனாக ரோட்டில் போகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இப்போது அவ்வளோ பாதுகாப்போடு தான் எல்லோரும் போயிட்டுருக்குறீங்க. ஸோ ஃபைனலாக அந்த ட்ரக் இருக்குல்ல, அதை கொண்டு போயிட்டு ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் நிறுத்துகிறாங்க. அந்த ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அது பார்க்கறதுக்கு ஏதோ கோழி பண்ண மாதிரி இருக்குது, நிறைய இன்குபேட்டர்லாம் இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு ஆல்ரெடி அங்கே நிறையா போலீஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, உள்ளே மறைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கே குழப்பமாக இருக்குது, என்னடா இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ புதுசாக இருக்குது. இப்போ ஒரு வழியாக அந்த ட்ரக்கு உள்ளே வந்ததும் இப்போ இங்கே இருக்கிற பொண்ணுங்களாம் இருப்பாங்கள்ல, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைக்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள்லாம் இருக்காங்க. இப்போ அடுத்த செகண்டுக்கு போலீஸ் எல்லாம் சும்மாவாக இருப்பாங்க, எல்லோரும் மயங்கி கிடக்குறாங்க பொண்ணுங்கள்லாம். ஆனால் அங்கெல்லாம் ஆட்களை வந்துட்டு தப்பாக பிஹேவ் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணுங்களை கூப்பிட்டு போக, ஸோ அடுத்தடுத்த ஒரு பொண்ணாக இழுத்துட்டு போகும்போது அந்த போலீஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பட்டுன்னு அப்படியே ஷூட் பண்ணி தள்ளிடுறானுங்க. ஸோ அவனுங்களாம் எதிர்பார்க்கவே இல்லை, அவங்களாம் அப்படியே செத்து கிடக்குறானுங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் காப்பாற்றியாச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்க காணாமல் போயிருப்பாங்கள்ல, அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ நம்ஜுனும் அங்கேருந்து ஓடி போயிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு பக்கம் இந்த ஊர் போலீஸ் இருக்காங்கள்ல, அந்த நாட்டு போலீஸு, அந்த மிலிட்ரி எல்லாருமே அவனுங்களெல்லாம் ஷூட் பண்ணி அங்கேருந்து இது பண்ணி விட்டுட்டு இருக்க, அதாவது அந்த இடத்த பாதுகாத்துட்டு இருக்க. இவர் காணாமல் போன பழைய பொண்ணுங்களாம் இருப்பாங்களோ ஒரு பேட்ச், ஸோ அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு போயிட்டு ஒரு வேலையை கண்டுபிடிச்சிடறாரு. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே ரூமில் போட்டு அடைச்சி வச்சிருக்க அந்த பொண்ணுங்களாம் ரொம்ப டயர்டாக கிடக்குறாங்க. அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, பட் ஆப்ரேஷன்லாம் எதுவும் பண்ண மாதிரி இல்லை. ஸோ அவங்க பாட்டுக்கு அப்படியே கிடக்குறாங்க, அவ்வளோதான் டயர்டா. இவரும் ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்கள் வந்துட்டோம், காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணுங்க அப்படியே நம்பிக்கையே இல்லாமல் பார்க்க, எல்லோரும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லவும், எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ வந்தவங்க தான், ஆனால் இவங்க இப்படி இருக்கும்போது எங்கன்னு கேட்குறாங்க. நம்ம நாட்டுக்கு போகலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் கூப்பிடுறாரு. நம்ம நாங்கள் தப்பிச்சிட்டோமா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படிங்கிறாரு. ரொம்ப லேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா ஒன்றுமே புரியல அவருக்கு. ஆனால் அந்த பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய பேர் இருக்காங்க, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்ல, அவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு கால் பண்ணி கொஞ்சம் இந்த பக்கம் வர சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஏக்கர் 10 ஏக்கருக்கு மேலே இருக்கும், அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி. அவரும் பார்த்திங்கன்னா போலீஸுக்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்ல, இந்த பொண்ணுங்கள்லாம் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நம்ஜுனும் அவர் கூட இன்னும் 2 போலீஸ், அந்த ஒரு போலீஸும் ஹெட் அவங்க தான், ஓகேவா? ஸோ மொத்தம் 3 பேராக அங்கே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அவங்களுக்கெல்லாம் செம்ம ஷாக்கு. அங்கே இருக்கிற அத்தனை பொண்ணுங்களும் கன்சீவாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அட் டைமில் எல்லோரும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 6 மாதம் கன்சீவ்னா 6 மாதம் அந்த மாதிரி. ஸோ எல்லாத்துக்கும் அந்த ஒரே டேயில் வந்துட்டு டெலிவரி ஆகும் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன ஆகிற மாதிரி. ஆனால் கிட்டத்தட்ட 5 மாதம் 6 மாதம் வரும் இல்லையா? அதே மாதிரி எல்லா பொண்ணுங்களும் கன்சீவாக இருக்காங்க. இதெல்லாம் நம்பவே முடியல. அவர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. அந்த போலீஸும் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கார பொண்ணுங்க, ஒரே நாட்டுக்கார பொண்ணுங்களாம் கிடையாது, நிறையா வெளிநாட்டுக்கார பொண்ணுங்க, வேறு ஸ்டேட்டு, வேறு ஊர் கண்ட்ரி அப்படின்னா அத்தனை பேர் அப்படியே கன்சீவாக இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறேனே தெரியல. ஸோ அப்படியே என்ன பண்ணன்னு தெரியாமல் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஒரு வழியாக அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போயாச்சு. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நமக்கு தான் பயமாக இருக்குது, என் கூடயே இருக்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை வயன், நீ அவங்க கூட போ, நான் இதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள், நானும் வரேன், நான் டாக்டர் தானே, எனக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுவேன்ல அப்படின்னு சொல்ல, சரிவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு, இதெல்லாம் என்ன மாத்திரை, இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, என்ன இதெல்லாம் எதுக்கு இத்தனை பொண்ணுங்க ஒட்டுக்காக கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு கேட்க, நீங்கள் அது எல்லாத்தையும் பார்க்குறீங்க, அந்த இன்குபேட்டர்லாம் பார்க்குறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா என்ன இது கோழி பண்ணையில் இருக்கிற மாதிரி இருக்குது, கோழியெல்லாம் வளர்க்க வச்சுருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, இது குழந்தைங்களை வைக்கிற இன்குபேட்டர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக குழந்தைங்க பெருசாவாங்க, அதுவும் இல்லாமல்
பொன் குழந்தைங்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக செஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இதில் குழந்தைங்கள படுக்க வச்சா எவ்வளோ சீக்கிரமாக குழந்தைங்க வளருவாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எது சொல்கிறீங்க? அவருக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதிரிலாம் இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இது வரைக்கும் இல்லை, ஆனால் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்க முடியும், அந்த மாதிரி உருவாக்க முடியும்னு சொல்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு மிஷின் வச்சுக்கோங்களேன். பார்க்க இன்குபேட்டர் மாதிரி இருக்கும். ஆனால் குழந்தைங்கள போட்டால் கோழி வந்துட்டு சீக்கிரமாக பண்ணக்கோழியெல்லாம் வளர்த்துறாங்களே, அந்த மாதிரி குழந்தைங்க வந்துட்டு சீக்கிரமாக பெருசாகும். அந்த மாதிரியான ஒரு மிஷின் தான், இன்குபேட்டர் தான் அது. அது அப்படியே பார்த்து ஆடி போயிடுறாரு. என்னது, சயின்ஸ் வளர்ச்சி அடையுதுன்னா இவ்வளோ கேவலமாக இவ்வளோ மோசமாவா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்ல, அப்போது இதை எதுக்காக அவங்க உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்குறாரு. எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு அந்த லேப் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ லேப் எல்லாம் இருக்குது ஆக்சுவலாக. எல்லாத்தையும் போய் படித்து பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நல்ல டேலண்ட்டு, நீங்கள் ஒரு டாக்டர் படிக்கிற பொண்ணு இல்லையா, ஸோ நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். நீங்களும் வந்துட்டு எல்லாமே அந்த லேபில் போய் செக் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ அதில் இருக்கிற டாக்குமெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் ஜோனா ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்க தெரியுமா அப்படின்னு கேட்க, என்ன அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் கடத்தி கொண்டு வந்து அவங்கள கன்சீவ் ஆக்கி அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க பிறக்கல, அந்த குழந்தைங்கள அகைன் சேல் பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன சொல்கிற, எப்படி அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோனா, பொன் குழந்தைங்க எல்லாத்தையுமே தப்பான வழியில் பயன்படுத்துகிறாங்க. எல்லாத்தோட ஒரு கிட்னியும் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுதான் இவங்களோட இதுவே, ஒரு கிட்னி எடுக்கிறது, ஒரு கண்ணை எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி கண்ணு கிட்னின்னு சொல்லிட்டு அவங்க உயிரோடு இருக்கணும், ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு அந்த பொண்ணுங்களை நிறையா தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்துறது. புதுசாக போதைப்பொருள் கண்டுபிடிச்சா அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வச்சு டெஸ்ட் பண்ணுறதுன்னு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, எத்தனை நாளாக நடக்குதுன்னு கேட்குறாரு. 10 வருஷமா அப்படின்னு நீங்கள் சொல்ல எல்லாத்துக்கும் ஷாக்கு. 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ்லாம் கேட்குறாங்க. இது யாருக்குமே தெரியாத இடம். இது பார்த்தா வெளியேந்து பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி இருக்கும், ஆனால் இல்லை, இது ஆக்சுவலாக கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி மாதிரி தான் வெளியே காட்டுறாங்க. பட் இது பொண்ணுங்களை உருவாக்கி விற்று கொலை பண்ணி கஷ்டப்படுத்தி டார்ச்சர் பண்ணுற ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்ல எல்லோரும் அப்படியே ஆடி போயிடுறாங்க. அப்போ நம்ஜனும் ஒரு வேளை அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை பையனாக இருந்தா அப்படின்னு கேட்க, ஒன்றுமே பண்ண முடியாது, சாவுதான். அவன் பையனாக இருந்தா அவனையும் வளர்த்துவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வளர்த்தி அவங்களுக்கு தேவையான பாடி பார்ட்ஸ் எடுத்துகிட்டு கொன்றுவாங்க. ஆனால் பொண்ணுங்களை கொல்ல மாட்டாங்க. பொண்ணுங்கனால இவங்களுக்கு நிறைய விஷயம் தேவைப்படுது. பசங்கக்கிட்ட உறுப்புகள் மட்டும் எடுத்துகிட்டு கொன்றுவாங்க. இதுதான் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த மொத்த டேட்டாவும் சொல்கிறீங்க. அப்போது நம்ஜனும் அப்படின்னா ஒரு தடவை குழந்தை பெற்று கொடுத்துட்டா அவங்களோட கிட்னியெல்லாம் எடுத்துகிட்டு அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்க, இல்லை நம்ஜூன், அது இல்லை. ஒரு தடவை அவங்க குழந்தை கரெக்டாக ஆரோக்கியமாக பெற்று கொடுத்துட்டா திரும்ப இவங்க அதே தான், அவங்க எல்லாத்தையும் குழந்தை பெற்று கொடுக்குற மிஷின் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. திரும்ப 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 அவங்க வருஷம் ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான், அவங்களால முடியலன்னா அவங்க செத்து போயிடணும், அதான் அவங்களோட விதி அப்படின்னு சொல்ல எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குது. அப்போ இவரும் கேட்குறாரு, அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறையா குழந்தைங்க இந்த இன்குபேட்டர் மூலமாக வளர்ந்துருக்காங்களா இல்லை இந்த மிஷின் மூலமாக அப்படின்னு கேட்க, நிறையா வளர்ந்துருக்காங்க. எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி கொலை பண்ணியிருக்காங்க. சில பேர்த்தோட உறுப்புகள் எடுத்துகிட்டு கொண்டு இருக்காங்க. எல்லாத்தோட டேட்டாவும் இதில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு மொத்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த நாட்டு போலீஸ்கிட்ட கொடுத்துட்றீங்க. ஏன்னா இது எல்லாமே அங்கே தானே நடக்குது, அவங்க தான் அதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே ஆடி போயிருப்பீங்க. என்ன தான் தைரியமாக அதெல்லாம் படித்து சொன்னாலுமே கூட உங்களுக்கு அதெல்லாம் பயமாக இருக்குது. இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த போலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர்லேருந்து கடத்தி கொண்டு போயிருப்பாங்களா அத்தனை பொண்ணுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, அதாவது எந்தெந்த ஊர்லேருந்து எந்தெந்த பொண்ணுங்களை கடத்திட்டு வந்தாங்களோ அந்தந்த நாட்டுக்கு எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஒரு ஃப்ளைட்டில் உங்களே அனுப்பி வைக்க நம்ஜனும் அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. நீங்கள் அப்படியே டைட்டாக ஒரு ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு அப்படியே பயந்துகிட்டே இருக்க, என்னாச்சு ரொம்ப பயந்துட்டியா, நான் தான் வந்துட்டேன்ல அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் சொன்னா, ஒரு வேளை நீ வரலனா என்னையும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்களா, நானும் அவங்களுக்கு குழந்தை பெற்று கொடுக்குற மிஷின் மாதிரி ஆயிருப்பேனா, என்னையும் அப்படி டார்ச்சர் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு கேட்குறீங்க. கையெல்லாம் நடுங்குது. ஸோ உங்களால் கேட்கவே முடியல, அந்தளவுக்கு பயந்துக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள்கிட்ட அவர் மடியில் உட்கார வச்சு நெஞ்சோடு சேர்த்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியெல்லாம் நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா
அப்படியே பயந்து போயிட்டு அழுதுட்டு அவர்கிட்ட ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே இந்த சீனுங்க கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த நியூஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேங் இருந்திருக்காங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் இருந்திருக்கு, இதெல்லாம் இத்தனை வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அவருக்கான கிரெடிட்டும் அவங்க கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் அந்த மாதிரி பண்ண எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு ஹெட் இருக்கான், அவன் தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம். அவன் வந்துட்டு சும்மா நார்மலாக ஒரு சின்ன பையன்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட அவனுக்கு வயசு இருக்கும் 70. அவன் இத்தனை வேலை பண்ணிட்டு இருந்திருக்கான். சொல்லப்போனால் அவனோட அம்மா, ஒய்ஃபு, பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இதுக்குள்ளே தள்ளி இருந்திருக்கான். அது எல்லாமே அப்படி வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ மொத்த உலகமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருக்கும், ஆடி போயிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குமா என்ன, மனுஷங்களை வளர்க்கறதுக்கு மெஷினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் யோசித்து பயந்து போய் கிடக்குறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு இப்போ தான் சொல்கிறாங்க. அவன் ஒரு சயின்டிஸ்ட்டு. அவன் வந்துட்டு நல்ல விதத்துக்கு என்ன வேணால் பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கேடுகெடுத்தனமாக தப்பான விஷயத்துக்கு இந்த சயின்ஸை வந்துட்டு பயன்படுத்தியிருக்கான். ஸோ இதுதான் அவனோட பேக்ரவுண்டு. ஆக மொத்தம் எதுக்காக இதெல்லாம் பண்ணான்னு சொல்லி கேட்டால் அவன் சிம்பிளாக, எதுக்காகனா இது ஒரு கண்டுபிடிப்பு, நான் ஒரு சயின்டிஸ்ட்டு, இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், உங்களுக்கு புரியலையா, நான் ஒரு சயின்டிஸ்ட்டு, நீங்கள் எனக்கு பாராட்டு தான் சொல்லணும், எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. கண்டிப்பாக அவனுக்கு ஒரு பெரிய தண்டனை தான் கொடுக்க போகிறாங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் ஃப்ளைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற பொண்ணுங்கள்லாம் அப்படியே கிடக்குறாங்க. ஸோ அப்படியே உட்காந்துருக்காங்க, எல்லாம் பயந்து போயிட்டு. எல்லோரும் எவ்வளோ ஒரு மாதிரி பயந்துருப்பாங்கல்ல. ஸோ எல்லாம் பயந்து போய் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு நிம்மதி, தப்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே நம்பிட்டு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவர் அப்படியே பார்க்குறீங்க. அவரும் என்ன, பயப்படாத, நான் இருக்கேன், எங்கே போனாலும் விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் அன்றைக்கி நீ அவனை கொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் சொல்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்குறாரு. அன்றைக்கி நீ அவனை கொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவனோட ஃபோட்டோ அங்கே இடத்துல இருந்துச்சு. அவன் சும்மா ரவுடியெல்லாம் கிடையாது, அவனும் இவங்க கூட சேர்ந்தவன் தான். விட்டுருந்தா அன்றைக்கே என்னை கடத்தி கொண்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து போய் பேசுகிறீங்க. அவரும் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை சமாதானப்படுத்துகிறாரு. ஸோ அவரோட மனசில் பார்த்திங்கன்னா நான் என்னமோ நினச்சி வந்தேன், ஆனால் இங்கே என்னென்னமோ நடந்திருக்கு, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு விஷயங்கள், எதுக்காக இப்படி நடக்குது, இதனால இவங்களுக்கு என்ன தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கோவத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ நீங்கள் அப்படியே இன்னும் பயந்து போயிட்டு காய்ச்சலே வந்துருச்சு, நடுங்கிட்டு இருக்க. அவரும் பார்த்திங்கன்னா அவரோட கோட்டுக்குள்ளே அப்படியே உங்களுக்கு நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி அப்படியே ஹக் பண்ணி உட்கார வச்சுட்டு, பையன் இந்தா சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஜூஸ் கொடுக்க நீங்களும் அதை வாங்கி குடிக்கிறீங்க. ஸோ குடிக்கும்போது கூட கையெல்லாம் பயங்கரமாக விடவிடன்னு நடுங்குது. அவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பிடிச்சி ஃபீட் பண்ணி கூட விடுறாரு. ஸோ நீங்கள் அதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே அவர் அண்ணாந்து பார்க்குறீங்க. அவரும் என்ன அப்படிங்கிற மாதிரி கஞ்சாட பண்ண, எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ், நான் மட்டும் ஏதாவது ஆயிருந்தேன்னா என் அம்மா அப்பா செத்தே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் அது என்னோட கடமை, உங்களை எல்லாத்தையும் காப்பாற்றுது அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுவார். ஸோ நீங்களும் அப்படியே சந்தோஷமாக அவரை ஹக் பண்ணிக்கா. இதோட இந்த ஒன் ஷாட்டை ஹாப்பி எண்டிங்காக முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம வேறு ஒரு ஒன் ஷாட்டில் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ டடா, பாய் சராங்கே. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?